எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் கிரேட் 11ல ஒன் ஷாட்ல பார்க்க போறோம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன். நான் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோஸில் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சார் நம்ம ஆல்ரெடி வந்து அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கோம், ஸோ அதனால் வந்து அந்த போர்ஷன் படி போங்க அப்படின்னு. ஸோ போர்ஷன் படி போகிறதுல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் என்ன அப்படின்னா வந்து உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் ஷார்ட் ரிவிஷன் அல்லது வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து தயாராகிற அந்த நோக்கத்தில் வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து உங்களோட ஸ்கூலை வந்து இன்னும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கு வீடியோஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பான முறையில் அது வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சாப்டரை ஒரே ஷார்ட்டில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் வந்து பைட் சைஸ் லெக்சர்ஸ் வந்து போட்டிருந்தேன் நான். எஸ்பெஷலி வந்து தியரிட்டிக்கல் பார்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள், அதாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சயின்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதாவது ஃபிசிக்ஸோட இது எக்ஸ்டென்ட் என்ன, எந்த அளவுக்கு இருக்குது, ஃபிசிக்ஸில் இருக்கிற கண்டுபிடிப்புகள் டெக்னாலஜிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு we just gonna get directly into measurements. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகிறோம். தென் we are going to talk about dimensional analysis in this video. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வேதாந்து டிஎன் ஸ்டேட் போர்டு 11th and 12th ஒரு டெடிகேட்டட் சேனல். ஸோ இந்த சேனலில் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தரமான கண்டென்ட் கொடுக்கறது. அண்ட் அதுக்கு நாங்கள் அயராது உடைக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட இது ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாப்டரில் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த சாப்டரை வந்து என்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மற்ற வீடியோஸும் இருக்குது, மற்ற சேனல்ஸும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது 11th 12th ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்டர் வீடியோ. ஸோ வெகு விரைவில் அதில் வந்து இன்னொரு பார்ட் வந்து வரும். அண்ட் நிறைய ஒன் ஷார்ட் ரிவிஷன்ஸ் வரப்போகுது. ஏன்னா நமக்கு வந்து இட்ஸ் ஆல்ரெடி அக்டோபர், நவம்பர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிசம்பர் மாதத்துலேருந்து நம்மளோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சுனாலே ஃபுல் புக் ரெடி ஆயிடும். ஸோ வால்யூம் 1 வால்யூம் 2 மேரத்தான் அந்த மாதிரி நிறையா பண்ணுவோம். என்னென்ன மாதிரி மேரத்தான் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு செஷனாக இருக்க போகுது, ரொம்ப லாங்கான ஒரு செஷனாக இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் வந்து இதுக்கு ரெடியாக வந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ நீங்கள் ரெடியாக வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து ரெடி சார் அப்படின்றத சொல்லுங்கள். செஷன் கொஞ்சம் பெருசாக போகலாம். நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுற உங்களுக்கு சஜஷன் என்ன, டேக் பிரேக்ஸ். நீங்கள் வந்து இட்ஸ் அன் யூடியூப் வீடியோ, பாஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஓகே, கண்டினியூஸாக படிக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரம் படிக்கணும். அது எப்படி பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான விஷயம். கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு பிரேக் 5 minutes, அதுக்கப்புறம் படிங்க. செட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் 4 sets, டேக் அ லாங் பிரேக் அண்ட் தென் கம் பேக். ஓகே, ஆல்ரைட். ஸோ சயின்ஸ், வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்றத நம்ம இந்த சாப்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம். வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது we talk about science as இது வந்து ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து இதுக்கான அர்த்தம் வந்து வருது. சயின்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ரம் த லாட்டின் வேர்ப் சயின்ஷியா, மீனிங் டு நோ, தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் சயின்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இனிஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முன்னாடி வந்து முற்காலத்தில் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து மக்களுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அதன் விளைவாக தான் இன்றைக்கி நம்மளோட எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தினாலேயே உருவாக்கப்பட்டது. ஸோ அது வந்து நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். அண்ட் தமிழில் சயின்ஸ் அப்படின்னா அறிவியலோட அர்த்தம் என்ன? நோயிங் த ட்ரூத், உண்மையை அறிந்து கொள்ளுதல். அப்போது அறிவியல் அப்படிங்கிறது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் அதற்கு பின்னாடி இருக்கிற சாராம்சங்களை தெரிந்து கொள்வதற்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து கன்ஃபியூஸ்ட் புங்காவாக இல்லாமல் நமக்கு சுற்றி இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. அண்ட் அதனால அறிவியல் அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்குசிட்டிவ் நேச்சரோட பார்க்கணும். இன்குசிட்டிவ் நேச்சரோட பார்க்கறது தான் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இயற்கையாக நிகழும் நிகழ்வு எதுவாக வேணா இருக்கலாம், சின்னதாக ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இன்குசிட்டிவாக பார்த்து அதற்கு பின்னாடி இருக்கிற உண்மையை அறிந்து கொள்வதற்கு ஒரு தூண்டல் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்போ நான் வந்து எங்கேயோ இருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வந்து இந்த பாடத்தை வந்து கொண்டு வரேன் நான். இது எப்படி நடக்குது, எப்படி இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நடக்குது, என்ன கேமரா யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன் நான், என்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், கையில் என்கிட்ட ஒன்று இருக்குது, ஸோ இதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு போகும், அடுத்த ஸ்லைடு வரும். ஹவு டஸ் திஸ் ஒர்க்
என்கிட்ட ஒரு பென் இருக்குது, இந்த பென் வச்சு நான் எழுதுனேன் அப்படின்னா வந்து என்னால் இங்கே எழுத முடியும். இது பேப்பரும் கிடையாது, இதில் இங்கும் கிடையாது, எப்படி வேலை செய்யுது? இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் உண்மை என்ன அப்படின்றத அறியணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவியல். ஓகே, அண்ட் அதில் வந்து நமக்கு நிறையா வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது, நேச்சுரல் சயின்சஸ், ஃபிலாசபி, சைக்காலஜி, மெடிக்கல் சயின்ஸ், என்ஜினியரிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து அறிவியல் அப்படின்ற ஒரு கூடாரத்துக்குள்ளே வந்து வரும். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இந்த அறிவியல் அப்படின்றதோட ஆரம்பம் எங்கே, யார் முதல்ல ஆரம்பித்தா? we go back to the Greek philosophers. Greek philosophers அவங்களோட முதல் இது என்ன அப்படின்னா வந்து planets and stars were parts of God's realm and followed a natural motion. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்வை. இப்போ நம்ம 2023 இருக்கோம். இங்கேருந்து ஒரு 2000 வருஷம் முன்னாடி போனால் 23, அந்த 23 கழிச்சிருவோம். 2000 ஆவரேஜாக கிவ் ஆர் டேக் 2000 இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 ஆண்டுகள் முன்னாடி, ஸோ ப்ராபப்ளி லைக் 500 BC ஆர் 353 BC பிஃபோர் காமன் எரா, அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய கிரேக்க அறிவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக எல்லாம் வந்து இறைவனின் செயல், ஆ ஊ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு இன்றைக்கி வந்து அறிவியல் எவ்வளவோ வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. கரெக்டா? ஸோ இது வந்து இனிஷியலாக இருந்த ஒரு தாட். ஆனால் இந்த அறிவியல், சயின்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஆல்மோஸ்ட், அதாவது 19th century வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. அது வரைக்கும் வந்து வெவ்வேறு மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசப்பட்டோம். அதாவது நான் லிவிங் சயின்ஸை பற்றி பேசக்கூடியது ஃபிசிக்கல் சயின்ஸ், லிவிங் சயின்ஸை பற்றி பேசக்கூடியது வந்து பயாலாஜிக்கல் சயின்ஸ். அதில் வந்து நமக்கு வந்து பாட்னி, ஜுவாலஜி இருக்குது. ஃபிசிக்கல் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குது. கரெக்டா? ஸோ சயின்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வாஸ் நாட் காயின்ட் அன்டில் 19th century. ஸோ 19th centuryனா எப்போ? இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ இது வந்து நான் என்னோட 12th லெக்சர்லையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான். பட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு தடவை மென்ஷன் பண்ணுவோமே. ஸோ 19th centuryனா என்ன அப்படின்னா இதுதான் 19th century. ஓகே, ஸோ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த செஞ்சுரியில் வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஏன்னா 19 பார்த்தோன்னே வந்து 1999 அப்படின்னு வந்து ஆரம்பிக்கிறது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஸோ செஞ்சுரி இஸ் ஒர்க் லைக் திஸ். ஸோ 19th century அப்படின்னா இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 1800s to 1899. இதுதான் 19th century. 20th century அப்படிங்கிறது 1900ஸ்லேருந்து 1999 வரை 20th century. 21st century இப்போ நம்ம இருக்கிறது 2000லேருந்து 2099 வரை வரும். 100 ஆண்டுகள். செஞ்சுரி அப்படின்னா 100 ஆண்டுகள். கரெக்டாக? அதில் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் இது. ஓகே, கொஞ்சம் சூடாக இருக்குது ரூம், ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ 19th century, 20th century. ஸோ 19th century அப்படின்றப்போ வந்து 1800களில் தான் வந்து, அதாவது 1800 முற்பகுதி அல்லது வந்து நடுப்பகுதி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த டயத்தில் தான் வந்து நமக்கு வந்து இந்த சயின்ஸ் அப்படின்ற வேர்டே வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், காயின் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நேச்சுரல் ஃபிலாசபி வாஸ் த earlier name given to science when ancient civilization knew and practiced astronomy, alchemy, கெமிஸ்ட்ரி, ஹியூமன் ஃபிசியாலஜி, அக்ரிகல்ச்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நேச்சுரல் ஃபிலாசபி அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வர சயின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லை. அறிவியல் அப்படிங்கிறது, தமிழ் அறிவியல் அப்படின்ற வார்த்தை முன்னாடி இருந்தே இருந்திருக்கலாம். பட் சயின்ஸ் அப்படின்றது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணப்படல. நம்ம இங்கே இன்னொன்று ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்றைக்குமே வந்து இந்த அறிவியலை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் அல்லது வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், மோஸ்ட்டாக அது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அங்கே வந்து எப்போ வந்து இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே இருக்குமே தவிர, இது வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி வந்து இந்தியா, சீன நாடுகள், அப்புறம் வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ், அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த அளவுக்கு வந்து இருக்காது. இது எல்லாமே வந்து மேல் நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கிற இந்த ஒரு வார்த்தை
அதாவது சயின்ஸ் அப்படிங்கிறது 19th செஞ்சுரியில் தான் வந்து காயின் பண்ணது அப்படின்னு. அது வரைக்கும் இட் வாஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ஃபிலாசபி. அந்த நேச்சுரல் ஃபிலாசபியில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? நேச்சுரல் ஃபிலாசபி. ஓகே, நேச்சுரல் ஃபிலாசபியில் நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் அப்படின்றத விட இது இங்கே வந்து கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய அதாவது ப்ரீ-19th செஞ்சுரி வெஸ்டர்ன் வேர்ல்டோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் சயின்ஸ் இஸ். அதுக்கப்புறம் நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா, யார் வந்து முதல்ல வந்து இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸை பற்றி வந்து அட்லீஸ்ட் வந்து பேசிக்காக வந்து பேசிக் லெவலில் சயின்ஸ் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எஜிப்ஷியன்ஸ். ஸோ எஜிப்ஷியன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகள் பழமையானது. கரெக்டாக? அப்போ 4000 ஆண்டுகள் பழமையானது, 5000 ஆண்டு பழமையான ஒரு சிவிலைசேஷன், ஒரு இது குடியிருப்பு அப்படின்றப்போ அவங்க கிட்ட வந்து சில ஒரு ஹெவியான கண்டென்ட் வந்து இருந்திருக்கும். கரெக்டா? 4 நாள் யூடியூப்ல இருந்தாலே போதும், இஷ்டத்துக்கு கண்டென்ட் போடுறாங்க. 4000 வருஷமா உலகத்தில் இருந்திருக்கானுங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அஸ்ட்ரானமி, மெடிசன், அதுக்கப்புறம் வந்து இது ஆர்கிடெக்சர், கிரேட் பிரமிட்ஸ் ஆஃப் கீசா, அதே மாதிரி வந்து நிறைய அங்கே அது ஒன்று மட்டும் கிடையாது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்திருக்கு. அண்ட் தே வேர் த ஃபோர் ரன்னர்ஸ், ஆரம்பத்தில் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட். அவங்களோட மெடிசன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ this is how the scientific curiosity began. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை நோக்கி பார்க்குறோம் அப்படின்னா we have Indus Valley civilization. ஸோ இங்கே வந்து மேத்தமேட்டிக்கல் எக்ஸலன்ஸ், சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸலன்ஸ், நம்மளோட கேல்குலேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த தேதியில் வந்து இது நடக்கும், இந்த தேதியில் வந்து சூரிய கிரகணம் இருக்கும், இந்த தேதியில் சந்திர கிரகணம் இருக்கும் அப்படின்னு வந்து அஸ்ட்ரானமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்சர்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எவ்வளவோ பழமையான இது கோவில்கள் வந்து இருக்கு, நம்ம கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் பல விஷயமான பில்டிங்ஸ் இருக்குது, அதுக்கான ஆர்கிடெக்சரல் பிளான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்ஸ் பேக் ஆல் த வே டு 3300 BCE, பிஃபோர் காமன் எரா. அகெயின் இங்கே இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல விருப்பப்படுறேன். BCE நிறைய பேர் வந்து பிஃபோர் கிறிஸ்டியன் எரா ஆர் பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்ற சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வந்து BCE இஸ் பிஃபோர் காமன் எரா. Okay, this is the most accepted way of saying what era it is. நம்ம எந்த ஆண்டுல இருக்கோம், AD BC அப்படின்றது வந்து இல்லாம இந்த மாதிரி பிஃபோர் காமன் எரா. அண்ட் இப்போ நம்ம இருக்கிறது வந்து காமன் எரா. ஸோ 1975 CE அப்படின்னா 1975 அப்படின்னு அர்த்தம். 1574 CE அப்படின்னா காமன் எரா. இது வந்து 16th செஞ்சுரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ பிஃபோர் காமன் எரா. ஸோ அந்த டயத்தில் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஹேட் வெரி குட் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸலன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஓகே சரிங்க சார், இந்த சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது, மக்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்வம் இருக்குது. அப்போது எப்படி வந்து ஒரு விஷயத்தை எப்படி அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கறது, எந்த ஒரு விஷயத்தையும் அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணும், அறிவியல் சார்ந்த முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் அப்படிங்கிறத விட வந்து சில ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னன்னா, இட்ஸ் a step by step approach in studying natural phenomena and establishing laws which governs these phenomena. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, எதையாவது தூக்கி போட்டேன்னா இட் கம்ஸ் டவுன். தூக்கி போட்டால் கீழே விழுந்துரும். எல்லாமே வந்து அதாவது பூமிக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் பூமியை நோக்கி விழுகுது அப்படிங்கிறது 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு யோசனை. கிரேக்கர்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த யோசனை அவங்களுக்கு வந்து இருந்துச்சு, எல்லாம் மேலேருந்து கீழே விழுகுது, கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா. ஆனால் அது காரணம் கிடையாது. கரெக்டாக காரணம் என்ன? கிராவிட்டி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 1600களில்
சார் ஐசக் நியூட்டன் வந்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வர்ற வரைக்கும் எல்லாருக்கும் சரி ஓகே என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியுமே தவிர அதை வந்து ஒரு ஒரு லா அல்லது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவோ யாருமே சொல்லலை. ஸோ அதுதான் நம்மளோட சயின்டிஃபிக் மெத்தட் அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணார். எப்படி, சரி ஓகே, ஒரு ஆப்பிள் பழம் அப்படிங்கிறது கீழே விழுது, ஆப்பிள் கீழே விழுது. அப்போது ஆப்பிள் மட்டும்தான் கீழே விழுதா? இல்லை, பெரிய பெரிய இருக்கிற விஷயங்களும் விழுது. எவ்வளோ பெரிய விஷயங்கள் விழுகுது? சரி, பெரிய பெரிய விஷயங்கள் விழுகுது. ஆனால் அதே நேரத்தில் நிலவு அது விட மாட்டேங்குது. ஆனால் பூமியை விட நிலவு சின்னதுதான். ஆனால் ஏன் நிலவு விழுகலை? அப்போ நிலவு சுற்றுறதுக்கான காரணம் என்ன? பூமி சூரியனை சுற்றி வருவதற்கான காரணம் என்ன? இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேள்விகள் கேட்க ஆரம்பித்து அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் ப்ராப்பரான பதில் கொண்டு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச் கொண்டு வரும்போது தான் அறிவியல் சார்ந்த சிந்தனை அப்படிங்கிறது வரும். அப்படி வரக்கூடிய பதில் அறிவியல் சார்ந்த பதில். அப்போ ஹவு டு அப்ரோச் எனிதிங் பை சயின்டிஃபிக் மெத்தட், சில பாயிண்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், அடுத்து கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் அண்ட் மேத்தமேட்டிக்கல் மாடலிங், அதுக்கப்புறம் ப்ரெடிக்ஷன். ஓகே, ப்ரெடிக்ஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அல்லது ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். இந்த இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறேன் நான். ஸோ சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். என்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு கம்பி எடுத்து சுட பண்ணுறீங்க அல்லது வந்து ஒரு கரண்டி எடுத்து சுடுதண்ணியில் போடுறீங்க. சாம்பார் பண்ணுறோம் வீட்டில், கரண்டி எடுத்து சாம்பார் பாத்திரத்தில் போட்டால் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், கரண்டி பயங்கர சூடாயிரும். போடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நடுவில் கூட ஓரளவுக்கு தான் சூடு இருக்கும், பொறுக்கிற மாதிரி. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா கரண்டி ரொம்ப சூடாக இருக்கும், தூக்கவே முடியாது. ஏன்? இதுக்கு காரணம் என்ன? அப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ இது எல்லாத்துலேயும் நடக்குமா? இரும்பு கரண்டியை போட்டால் கரண்டியோட முறை சூடாகுது, அதுவே நான் வந்து மரக்கரண்டி போட்டேன், உடன் ஸ்பூன் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து பல விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்போ நான் சொன்னது வந்து செகண்ட் ஸ்டெப்புமே வந்து ஓரளவுக்கு இன்வால்வ்டாக இருந்துச்சு, எக்ஸ்பெரிமெண்டேஷன். அதாவது வந்து வெவ்வேறு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. அதுக்கப்புறம் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரீசனிங். இதுக்கான காரணம் என்ன? சரி ரைட்டு ஓகே, அப்போ வந்து ஒரு இரும்பு கரண்டி சூடாகுது, ஒரு மரக்கரண்டி சூடாகலை அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் எப்படி வந்து இந்த ஹீட் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகுது, எதனால் அங்கே நடக்குது இங்கே நடக்கலை. அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலிங் அண்ட் ஃபைனலாக ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். இப்படி தான் ஒரு சயின்டிஃபிக்காக வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் அப்ரோச் பண்ணணும். ஸோ சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் நான் சொன்ன மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம் சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷனுக்கு. உதாரணத்துக்கு கேலிலியோஸ் எக்ஸ்பெரிமெண்ட். கேலிலியோ ஓகே, லியோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, சரியா? கேலிலியோவை ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கேலிலியோ அவரோட அப்சர்வேஷன்ஸ் என்னென்ன, அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இனிஷியலாக ஆரம்பித்தோம் அப்படின்னா வந்து கேலிலியோ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு அப்சர்வ் தட் objects with different masses fall at the same rate. So இவரோட observation on falling objects, இவரோட observation on falling objects, அதுக்கப்புறம் moving objects or motion of an object. இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் நியூட்டனால ஒரு லா வந்து கொடுக்க முடிஞ்சுச்சு. யோசிச்சு பாருங்களேன், கேலிலியோ தான் வந்து லீனிங் டவர் ஆஃப் பீசால இருந்து நிறைய பொருளை போட்டு பார்த்து ரைட்டு ஓகே ஒன்னொன்னும் வெவ்வேறு மாதிரி விழுது, இது விழுறதுக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனா வந்து இந்த காத்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லாம் வெவ்வேறு ரேட்ல விழுது. அது இல்லை அப்படின்னா எவ்ரிதிங் ஃபால்ஸ் அண்டர் த சேம் ரேட் அப்படின்னு சொன்னார். அதை பேஸ் பண்ணி நியூட்டனோட கண்டுபிடிப்புகள் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ கேலிலியோ வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருந்தார். அந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் பண்ண சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பால் ரோல் ஆகுது அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. அந்த சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ கேலிலியோட தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவரோட கண்ட்ரோல்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன, இப்படி ஒரு செட்டப் எடுத்துக்கிறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு செட்டப் எடுத்துக்கிறார்.
ஓகே. ஸோ ஒரு இன்க்ளைன்டு இந்த மாதிரி ஒரு பிளேன் இப்படி ஒரு செட்டப் வச்சுக்கிறேன், இங்கே ஒரு பால் வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரிக்ஷன்னா என்ன ஏது அப்படின்னு லோவர் கிரேட்ஸில் படிச்சிருப்போம். இது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பால் வந்து இப்படி உருண்டு எதுவுமே அதை தடுக்காதா, உருண்டு வந்து இங்கே ஏற ஆரம்பிக்கும். ஏற ஆரம்பிக்கும் போது திஸ் பால் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ கிராவிடேஷனல் புல். அப்போ இங்கே ஏறும்போது பொறுமையாக ஏறி இந்த உயரத்தை அச்சீவ் பண்ணும். இங்கே அந்த பால் கண்டிப்பாக வரும், வந்துட்டு அதுக்கப்புறம் புவி ஈர்ப்பு விசையினால அது திரும்ப வர ஆரம்பிக்கும். இப்போ இதுவே இந்த ஆங்கிளை நான் வந்து இப்படி ஆக்கினேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்கினேன்னா இந்த பால் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ன்றதுனால இங்கே வரைக்கும் போகும். இந்த ஹைட் அச்சீவ் பண்ணுறது, இந்த ஹைட் ஆக்சுவலாக அங்கே வரை இருக்குது. ஸோ பால் அங்கே வரைக்கும் போகும். அப்போது இப்படி நான் இந்த ஆங்கிளை கம்மி பண்ணிட்டே வந்து ஃபைனலாக ஹரிசாண்டல் ஆக்குனேன்னா இந்த ஹைட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பால் போய்கிட்டே இருந்து நிற்கவே நிற்காது. இதில் இருந்து தான் a body if continues to be in its state of rest or uniform motion unless and until an external unbalanced force acts on it அப்படின்னு நியூட்டன் சொன்னார். அதுக்கு எங்கிருந்து அவருக்கு டேட்டா கிடைச்சிச்சு? இந்த controlled experimentation which is performed by Galileo. So controlled experimentation அப்படிங்கிறது is extremely important for us to identify the scientific reason behind anything that's happening around us. So to explain anything scientifically, controlled experimentation is extremely important. Okay? அதுக்கப்புறம் qualitative and quantitative reasoning. ரைட்டு, ஓகே, எனக்கு இதுதான் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து ரீசனிங் வேணும்ல. ஸோ அந்த ரீசனிங்க்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ரீசனிங்க்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, அப்போ வந்து இப்போ கெலிலியோஸ் தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டே நம்ம மறுபடியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு பாலாக இருந்தால் அது எப்படி ரியாக்ட் ஆகும். அப்போது பால் அப்படின்றப்போ நம்ம அங்கே ரோலிங் ஃப்ரிக்ஷனை பற்றி பேசுகிறோம். நான் அதுவே நேரத்தில் கியூப் வச்சேன்னா சிமிலரான ஒரு விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ கியூப் வச்சேன்னா அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ அதுவே வந்து இந்த ஸ்லாண்டிங் இருக்கிற ஸ்லோப்பை வந்து நான் வந்து என்ன டிகிரியில் வைக்கிறேன் அப்படின்றத பொறுத்து எனக்கு இந்த விஷயங்கள் வந்து விசிபிளாக இருக்கும். ஃபேக்டர்ஸ், இந்த ஃபேக்டர்ஸை வந்து நான் ரீசன் அவுட் பண்ணுறேன். ஓகே, இதுனா இது அப்படின்னு எப்படி எக்ஸ்பெரிமெண்டேஷனை பேஸ் பண்ணி. இதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஐ எம் ஃபார்மிங் அ மேத்தமேட்டிக்கல் மாடல். மேத்தமேட்டிக்கல் மாடல் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா கிரியேட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் தான் எல்லாரும் ஃபார்முலாஸ் உண்டாக்குவாங்க. ஃபார்முலா, எக்ஸ்பிரஷன், இக்குவேஷன். ஓகே, இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்சியில் போட்டு அடித்து ரைட்டு ஓகே இதை ஒரு வார்த்தையில் சொல்லாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ வந்து ஃபார்முலா, எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், இக்குவேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்டேஜில் தான் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் வெறும் அப்சர்வேஷன் தான், சிஸ்டமேட்டிக் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், ரீசன் அவுட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே சொல்லலை. இந்த பாயிண்ட்டை தான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி வேலை செய்யுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நியூட்டனை எடுத்துக்கோமே, சார் ஐசக் நியூட்டன். அவர் என்ன பண்ணார், அவரை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணார். ஓகே, பொருள்லாம் கீழே விழுகுது. அப்போ கீழே விழுகுது அப்படின்னா வந்து இரண்டு பொருள், அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். அப்போ அந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறத வந்து நான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தியை நான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா அது இரண்டு ஆப்ஜெக்டுக்கு நடுவில் இருக்கு. அப்படின்னா அந்த இரண்டு ஆப்ஜெக்டுக்கும் இருக்கக்கூடிய மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னார். ஸோ m பிகர் ஆப்ஜெக்ட் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் டிவைடட் பை அது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத வச்சு. ஸோ அது பிகம்ஸ் r². அப்போ இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் இருக்குமே தவிர ஈக்குவல் டு இருக்காது. ஈக்குவல் டு கொண்டு வரணும்னா ஒரு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும் மேத்தமேட்டிக்கல் மாடலிங். ஸோ அவரோட எல்லா அப்சர்வேஷனையும் பேஸ் பண்ணி ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலிங் கொண்டு வந்தார். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ அப்ரோச் எனிதிங் இன் அ சயின்டிஃபிக் மெத்தட். ஒன்ஸ் மேத்தமேட்டிக்கல் மாடலிங் வந்துருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ப்ரீ எக்ஸிஸ்டிங் தியரிஸை வந்து நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சார் ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார், இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 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 விதமான ஃபோர்ஸ், அது எல்லா இடத்துலையும் இருக்குது, கரெக்டு தான். அண்ட் அவர் சொன்னது எவ்வளவோ இடங்களில் வந்து சரியான முறையில் இருக்குது. ஆனால் ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொல்கிறாரு, ஐன்ஸ்டைன் வந்ததுக்கப்புறம் கிராவிட்டி அப்படிங்கிறது
is the bending of the fabric of space time அப்படின்னு. ஸோ அவர் வேற மாதிரி கொண்டு வந்து ஸ்பேஸ் டைம் கண்டினியூவம் அப்படின்னு கொண்டு வந்து gravity is because of a massive object which is bending the fabric of space and time. As a result of that ஒரு gravity create ஆகுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு துண்டெடுத்து நல்லா எடுத்து வச்சு நல்ல ஒரு ஹெவியான ஆப்ஜெக்டை போட்டு அந்த துண்டு நல்லா தொய்யும். அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை உருட்டி விட்டீங்க அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது, ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் போகும். அப்போது இட் கைண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரி திங். எதனால வந்து ஆர்பிட்ஸ் எல்லாம் எலிப்டிக்கல் பாத்தில் இருக்குது அண்ட் ஃபைனலாக அது வந்து எங்கே நடக்குது என்ன ஏது அப்படின்னு. ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் தியரிஸ். அப்போது ஐசக் நியூட்டன் சொன்னது வந்து தவறானதான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு அப்போ இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேறு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேறு. ஸோ falsification of theories அப்படிங்கிறது is the final step. Okay, and that is also a part of the scientific method. So 5 மெத்தட் நமக்கு வந்து இருக்கு. இந்த 5 மெத்தட் வந்து ஒரு 5 மார்க்ல கேட்கலாம், இல்லைனா 5 மெத்தடை மட்டும் 2 மார்க்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணா வந்து 5 மார்க்கு. 5 மெத்தட் என்னென்ன அப்படின்னு இப்போ இதை மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு 2 மார்க். ஸோ நோட் திஸ் டவுன். Just 5 methods: systematic observation, controlled experimentation, quantitative and qualitative and quantitative reasoning, mathematical modeling, prediction and falsification, prediction and verification or falsification of theories. இந்த 5 மட்டும் எழுதுனா ஒரு 2 மார்க். இந்த 5 எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொன்னாங்க, வாட் இஸ் த சயின்டிஃபிக் மெத்தட், எக்ஸ்பிளைன் them in detail அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அது 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் புக்கில் வந்து நம்ம வந்து இதை ஒரு சூடு பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இங்கிருந்து நம்ம இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஓகே சயின்டிஃபிக் மெத்தட் எப்படி சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து நம்ம ஃபிசிக்ஸில் எப்படி சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஓகே ஃபியூசிஸ் அப்படின்னு. ஓகே, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நேச்சர். அப்போ சுற்றி இருக்கிற விஷயங்கள், the study of nature and natural phenomena is dealt within physics. அப்போ natural phenomenon அப்படி ஃபினாமினானா அர்த்தம் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஃபிசிக்ஸ். ஃப்ரம் ஸ்பின்னிங் எலக்ட்ரான்ஸ் டு ஸ்பின்னிங் கேலக்சிஸ், எல்லாம் எவ்ரிதிங் என்கம்பாசஸ் ஃபிசிக்ஸ். அப்போ சார் அப்போ வந்து இது வந்து எப்படி சார் நம்ம லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னா அங்கே இன்டர் ரிலேஷன் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸில் பயாலஜி இருக்குது, பயாலஜியில் ஃபிசிக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு மீம் இருக்கும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் த பயாலஜி, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு மீம். அந்த மாதிரி on certain level these are interlinked. There is no hard and fast rule regarding okay இது physics இது chemistry அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பற்றி படிக்கும்போது the way they behave, அது எப்படி ரியாக்ட், அது எப்படி வந்து மூவ் ஆகுது, அதோட டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன், இதெல்லாம் படிக்கிறது நம்ம ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம். பட் அதுவே அதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதை கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். பட் அதே இன்ட்ராக்ஷன் என்ன மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸிபிட் பண்ணுதுன்றதை மறுபடியும் நம்ம ஃபிசிக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமா எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது பயாலஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ தெர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ரிகார்டிங் வாட் இஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி. தீஸ் ஆர் ஆல் சயின்ஸ், தேர் இன்டர்லிங்க்ட். தெர் இஸ் ஆல்வேஸ் எவ்ரி சப்ஜெக்ட் அண்ட் எவ்ரி அதர் சப்ஜெக்ட். ஃபிசிக்ஸில் நிறைய பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கலாம். மெடிசனில் வந்து ஃபிசிக்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் தெர் இஸ் சம்திங் தட்ஸ் கால்ட் அஸ் மெடிசனில் வந்து ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் பிளட் ஃப்ளோ பற்றி பார்க்கும்போது அப்போது எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது, என்ன கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, அப்போது அதோட ஃபிசிக்ஸ் வந்து தெரியணும். பிகாஸ் பிளட் இஸ் ஜஸ்ட் ஃப்ளூயிட் அண்ட் அது வந்து ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னரில் வந்து ஃப்ளோ ஆகுது. ஆல் த ஃபிசிக்கல் ரூல்ஸ் ஃபிசிக்ஸ் வந்து வில் அப்ளை ஃபார் தோஸ் திங்ஸ் as well, but that's medicine. ஸோ இந்த மாதிரி okay, so that is what physics is all about. Okay, physics forms the basis of everything. It's the basic of all sciences அப்படின்னு சொல்றாங்க. And இந்த physics approach பண்றதுல நமக்கு ரெண்டு விதம் இருக்கு, unification and reductionism. Unificationனா என்ன? பல மேட்டரை ஒன்னா கம்பைன் பண்றது. reductionism உடைக்கிறது. பாப்போமா? So unificationக்கு best example, attempting to explain diverse physical phenomenon with a few concepts and law in unification. Diverse physical
phenomenon, Big Bang Theory. இப்போ இந்த அண்டம் அப்படிங்கிறது வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் பூமியிலிருந்து எந்த திசையிலையும் பூமி ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ எந்த திசையிலனாலும் நீங்க போகலாம். எந்த திசையில 46 பில்லியன் லைட் இயர் வரைக்கும் நீங்க போக முடியும். அப்சர்வபிள் யூனிவர்ஸ். ஆனா அதுவே இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது 13.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட். 13.8 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட். இந்த ஐடியா நமக்கு எங்க இருந்து வந்துச்சு? அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் என்ன? இல்லைங்க யாரோ ஒருத்தர் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியானது. யாரோ பண்ணாங்க, யாரோ பண்ணியிருக்காங்க, என்னமோ நடக்குதுங்க, இது ரொம்ப ஈஸி. அதுக்கான காரணம் என்ன? That inquisitiveness is all about science, and that is how we answer things that's around us. And unification அப்படின்றப்போ ஓகே இதெல்லாம் இப்படி ஆக்ட் ஆகுது. கிராவிட்டி அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இருக்கு. 2 அணுக்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ தட் இஸ் த ஃபோர்ஸ் தட் இஸ் கீப்பிங் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் டுகெதர். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் that exist, electromagnetic force. This is because this is interaction between two atoms. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எப்போ உருவாச்சு? அதுக்கு ஒரு டைம் கொடுத்து, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரு டைம் கொடுத்து ஒரு தியரி கொடுத்தாங்க, பிக் பேங் தியரி. And that is one of the concepts that explains the diverse physical phenomena. கரெக்டா? ரொம்ப சிம்பிள். அப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கு. in terms of unification. So unification is just about using few concepts to explain everything around us. How does airplanes work? Bernoulli's principle. Okay? அதுக்கப்புறம் அதில் வந்து இது த்ரஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வருது. த்ரஸ்ட், ப்ரெஷர், ஆக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அங்கே இருக்கு. பெர்னாலிஸ் பிரின்சிபல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபியூ கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபியூ கான்செப்ட்ஸை வந்து இது கம்பைன் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் யூனிஃபிகேஷன். த நெக்ஸ்ட் திங் இஸ் ரிடக்ஷனிசம். மேக்ரோஸ்கோபிக் சிஸ்டம்ல இருந்து மைக்ரோஸ்கோபிக் சிஸ்டமுக்கு ரெடியூஸ் பண்ணி சொல்றது. ஸ்பின்னிங் கேலக்சிஸ், சோலார் சிஸ்டமுக்கும் ஆட்டமுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி. திங்க் அபவுட் இட். ஓகே, ஸோ ஒரு சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லெட்ஸ் டாக் அபவுட் a solar system. Okay, solar system என்ன இருக்கு? We have sun at the center. அதை சுற்றி வந்து planets revolve around. இந்த மாதிரி. How does an atom look like? We have protons and neutrons in the middle, which is called nucleons, and the electrons revolve around it. Macroscopic, microscopic. ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணக்கூடியது. அதை வந்து பிரேக் பண்ணி ஓகே தீஸ் திங்ஸ் ஆர் அப்ளிகபிள் டு திஸ் as well. உதாரணத்துக்கு வெலாசிட்டி, ஸ்பீட், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பெரிய காருக்கு நம்ம சொல்கிறோம். அதே இதை ஒரு சின்ன இது நியூட்ரானுக்கு சொல்லலாம், ஒரு சின்ன ஆட்டமுக்கு சொல்லலாம். அது வந்து எப்படி மூவ் ஆகுது, அது எப்படி பிஹேவ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் how we approach things in physics. And physics பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஆக்சிடென்டல் டிஸ்கவரி, இன்னொன்று வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். இதுதான் வேணும் அப்படின்னு இதை பற்றி நான் படிக்க போகிறேன் அப்படின்னு படித்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் வருது. அதுலேருந்து ஒரு கண்டுபிடிப்பு கொடுக்குறாங்க. என்னத்தையோ ஒன்று படிக்க போய் என்னவோ ஒன்று கண்டுபிடிச்சது. இந்த ரெண்டு தான் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயம். சரியா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஸோ ரொம்ப பேசிக்காக வந்து நம்ம ஆல்ரெடி 3-4 லெக்சரில் பார்த்ததை டீட்டெயிலாக பார்த்த விஷயங்களை ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இங்கேருந்து வி ஸ்டார்ட் வித் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? மெஷர்மெண்ட் மீன்ஸ் கம்பேரிசன். அப்போது எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன அப்படிங்கிறது தான் மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்டில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின். அண்ட் அது அந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா திஸ் குட் பி யுவர் ஆன்சர். ஸோ மெஷர்மெண்ட் இஸ்
comparison of an unknown quantity with known quantity. என் கையை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னோட உயரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த போர்டு எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த மாதிரி கம்பேரிசன். பட் இதை பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ நான் இங்கே நிற்கும் போது பாருங்களேன், நான் போர்டோட ரொம்ப சின்னதாக இருக்கேன், நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கேன். அதுவே நான் முன்னாடி வந்தேன்னா நான் போர்டோட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது யார் இங்கே வந்து பெருசு, நானா போர்டா? என் கை அப்படின்னா என் கை அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவான்டிட்டி கிடையாது. கரெக்டா? So that is why we use something called as a physical quantity. We need standard things and the known quantity. ஸ்டாண்டர்டான விஷயங்கள் நமக்கு வேணும். அப்போ what is physical quantity? Any quantity that can be measured is called physical quantity. Quantities that can be measured in terms of which laws of physics are described are called physical quantities. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் எவ்வளவு நீளம் இருக்கு, எவ்வளவு அகலம், உயரம், ஆழம், இதெல்லாம் நல்லா பண்ண முடியும். அதெல்லாம் லெங்த். நிறை, எந்த அளவுக்கு நிறை இருக்கு, மாஸ். இங்க இந்த வீடியோ எவ்வளவு நேரம், நான் எத்தனை மணிக்கு இங்க வந்தேன், எவ்வளவு மணி நேரம் இங்க இருப்பேன், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி, velocity, acceleration, இதெல்லாம் physical quantities because இதெல்லாம் can be measured and other based பண்ணி laws of physics are described. பூமி சூரியனை சுத்தி வருவதற்கு 365 நாள் ஆகும். 365 நாள் 25 ஒரு கால் நாள். So 365.25 days. அந்த இது வந்து என்னது ஆக்சுவலா டைம். அது எவ்வளவு வேகத்தில் சுத்தி வரும், இது ஸ்பீட், வெலாசிட்டி. இதனால ஒரு புவி ஈர்ப்பு இருக்கு, ஃபோர்ஸ். சரி, வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்றோம். அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில நமக்கு வந்து ஒரு மேஜர் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னா என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் தோஸ் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் that cannot be expressed in terms of any other physical quantities. இதை நம்ம வந்து பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்கு, இது எதையும் பேஸ் பண்ணி இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேஸ் quantities. Base quantities: length, mass, time, temperature, electricity, electric current, luminescent density. அப்புறம் temperature already சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் few examples of fundamental quantities. Okay, so luminescent density, amount of substance. ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூனிட்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் யூனிட்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் லோவர் கிரேட்ஸ்லேயே ஒரு தடவை வந்து படிச்சிருப்பீங்க. பட் 11th ஸ்டாண்டர்ட்ல இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஃபிசிக்ஸை பற்றி பார்த்தோம்னா நமக்கு இந்த சாப்டர்லேயே வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் மாடர்ன் ஃபிசிக்ஸ் நோக்கி போயிடுவீங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட், ரிலேட்டிவிட்டி, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி இருக்கும். 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் அப்படி இருக்கும். 11th ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கும்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் நிறையா இருக்கும், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். செகண்ட் சாப்டர் கைனமெட்டிக்ஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கைனமெட்டிக்ஸ் ஒன் ஷாட் வேணுமா வேணாமா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் வந்து நம்ம நிறையா போக வேண்டியிருக்கு. ஸோ கைனமெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டரை இதே மாதிரி ஒன் ஷாட்டில் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குமே ரிலேஷன் கிடையாது. நான் லெங்க்த்துக்கும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கும் ரிலேஷன் கொடுக்கவே முடியாது. மாஸுக்கும் டைமுக்கும் என்னால் ரிலேஷன் கொடுக்கவே முடியாது. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்னால் ரிலேஷன் கொடுக்கவே முடியாது. நான் எலக்ட்ரிக் கரண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் எழுதவே முடியாது. கரெக்டாக? இவ்வளவு சூடு இருந்தால் அவ்வளவு கரண்ட், இவ்வளோ சூடு இருந்தால் அவ்வளோ கரண்ட்டு,
ஒரு அதாவது 5 ஆம்பியர் கரண்ட்னா வந்து 80 டிகிரி செல்சியஸ் என்னால் சொல்லவே முடியாது. பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அண்ட் தட்ஸ் ஹவ் வி டிஃபைன் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். வாட் இஸ் derived quantity? Derived quantity, as the name indicates, it's derived from the fundamental quantities. Okay, so அந்த fundamental quantities எல்லாத்தையும் வச்சு நான் அதிலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் நான் derived quantity ன்னு சொல்றேன். ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கோமே, லெங்க்த்தும் இதுவும் எடுத்துக்குவோம், டைமும் எடுத்துக்குவோம். ஓகே, எவ்வளவு தூரம் மீட்டர், எவ்வளவு நேரம் செகண்ட், எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரத்தில், மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட், velocity. So derived quantities are combinations of fundamental quantities. They can be expressed in terms of fundamental quantities and they are made from fundamental quantities. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பசில் பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, பசில்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பசில்ஸ்லாம் விளையாடுவீங்களா, லெகோ இந்த மாதிரி விஷயங்கள். எனக்கு வந்து லெகோ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக வந்து ஒரு பேட்மேன் லெகோ வந்து இது வாங்கி வச்சுருக்கேன். நான் பில்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான். அதை பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன் நான். ஸோ எஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக யூனிட்ஸ் வந்து இருக்கும், யூனிட்டரியாக இருக்கும். கரெக்டாக அதை நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அல்லது வந்து பக்கத்தில் வச்சு ஒரு லே அவுட் ஃபார்ம் பண்ணலாமா? அந்த மாதிரி நீங்கள் derived quantities வச்சுக்கலாம். அந்த யூனிட் இருக்குல்ல, ஒன்று சின்னதாக இருக்குல்ல, அது வந்து உங்களோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை ஒன்றா போட்டு we can build derived quantities. 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து நல்லா நோட் பண்ணுங்களேன். லெங்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். 7 தான் இருக்குது. இந்த 7 வச்சு நம்ம வந்து அந்தான்னு வந்து ஏறக்குறைய ஒரு 15லேருந்து 20 derived quantities வந்து இருக்குது. கூட வேறு சில derived quantities-ம் இருக்குது. ஸோ அந்த 7ஓட காம்பினேஷன் அண்ட் இந்த எல்லா derived quantities-யும் in terms of fundamental quantities-ஆ நம்மளால் சொல்ல முடியும். and that is how derived quantities are defined. சரியா? ஸோ பேசிக்கான ஃபிசிக்கல் குவான்டிட்டி பற்றின ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது. ஓகே, அப்போ அந்த குவான்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த குவான்டிட்டிஸை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ல, ரைட்டு? லெங்த் எப்படி சொல்லுவேன்? நான் ஏதாவது ஒன்று வச்சு சொல்லணும். இவ்வளவு சம்திங், 50 சம்திங், 45 சம்திங். ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து 2 விஷயம் இருக்குது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியில். ஓகே, நாட் ஜஸ்ட் அ கிளாசிஃபிகேஷன். ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் 2 திங்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்னிடியூட் அண்ட் யூனிட். A physical quantity is made up of 2 things. Magnitude and unit. What is magnitude? The numerical value. 765 meter, 87 kilogram, 49 Newton, 8 ampere, 5.0876 mole. இந்த நம்பர் இருக்குல்ல, this is called magnitude. அப்போ what is unit? How do I define unit? This is how I define unit. Unit is defined as an arbitrarily explained, arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally. So arbitrarily chosen standard. இவ்வளவு, இது ஒரு மீட்டர் அப்படின்னா இவ்வளவு times of this, n times of that unit is called a physical quantity. And that unitary thing is what we define it as unit. An arbitrarily chosen standard of measurement. அப்போ இப்போ ஆரம்பத்திலே this is arbitrary measurement அப்படின்னா இது நமக்கு வந்து எப்படி முதல்ல கொண்டு வந்தாங்க? ஏன்னா இன்னைக்கு 1 மீட்டர் அப்படின்னா ஒரு ஐடியா இருக்கு, இதுதான் 1 மீட்டர் அப்படின்றத எப்படி நம்ம கொண்டு வந்தோம்? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கேட்க டெஃபினிஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ்? 1 மீட்டர்னா என்ன? 10 சென்டிமீட்டர், சாரி 100 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டரு அப்படின்னு.
பட் அதுதான் வந்து ஒரு மீட்டரோட டெஃபினேஷனான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் யூனிட் கன்வர்ஷன், கரெக்டாக? பட் டெஃபினேஷன் ஆஃப் மீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லைட்டு வந்து இவ்வளவு செகண்டில் எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதுதான் வந்து ஒரு மீட்டர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கும். ஸோ 1/c is the speed of light. So 1/c second, 1/c seconds இந்த டைம்ல t equal to 1/c seconds whatever d is the value is called 1 meter. இந்த டயத்துல எவ்வளவு தூரம் லைட் டிராவல் பண்ணுதோ that is 1 meter அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அப்போ இது ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாதான் லைட்டோட ஸ்பீடே கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியும். How did that happen? So it kind of raises a lot of questions. And இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் ஹையர் கிரேட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஆர்வமாக இருந்து நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் படிக்க வருவீங்க. ஹவு டிட் பீப்புள் கம் இன் டு டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ். நமக்கு இன்றைக்கி எவ்வளவோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. கடையில் இந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்கும். ஓகே, வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து பைப் உடஞ்சி போச்சு அல்லது வந்து ஏதாச்சும் வந்து வயரை மாற்றணும் அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அங்கே மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கரெக்டாக 1 இன்ச்சு பைப்பு, 3/4 இன்ச்சு பைப்பு, 1.5 இன்ச்சு டேப்பு, அப்புறம் வந்து இது என்னது டம்மி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது வந்து டேப்பு போட வேணாம் அப்படின்னா டம்மியை போட்டு மூடிடுறது. யூ பெண்டு, எல் பெண்டு, டி பெண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கும். டைமென்ஷன் வெவ்வேறு மாதிரி இருக்கும். நம்ம உட்காந்து மீட்டர் சென்டிமீட்டரில் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், இன்ச்சில் இருக்கும். அப்புறம் வந்து இதில் இருக்கும், ஃபீட்டில் வந்து கொடுப்பாங்க பைப்பு நீளம் கொடுக்கும்போது. இதெல்லாம் எங்கே வருது? ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் பற்றி டாக் அபவுட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒரு சாதாரண ஹார்ட்வேர் ஸ்டோரில் போய் நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா என்னால் யூனிஃபைடாக ஒரு யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து சொல்ல முடியல. நான் ஒரு டேப் எடுத்துகிட்டு அளந்து பார்த்துட்டு அண்ணே 15 சென்டிமீட்டர் வந்து எனக்கு வந்து ஒரு குழாய் வேணும்னே அப்படின்னா நீங்கள் போய் கேட்க முடியாது. 15 சென்டிமீட்டர் அவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு குழாயா? அப்போ அது வந்து எவ்வளோ பெரிய பைப் அது. அப்போது அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை இன்ச்சில் எடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ஹார்ட்வேர் ஸ்டோரில் இருக்கிறவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ சரியான யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு சாதாரண ஹார்ட்வேர் ஸ்டோரில் இவ்வளவு இருக்குது அப்படின்றப்போ இந்த மெஷர்மெண்ட்ஸ் இந்த அறிவியல் கூட்டம் சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு, அப்போ எவ்வளவு டிஃப்ரெண்ட்டான மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா மேஜராக 3 மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. CGS, FPS, MKS. ஓகே, 3 மெஷர்மெண்ட் சிஸ்டம். இது மூணுத்துக்கும் பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. யார் யாருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. உதாரணத்துக்கு FPS system was commonly used by the British and hence it's also called as the British system. Okay, FPS is British system. Okay, FPS na என்ன foot pound second. Okay, so இங்க வந்து நம்ம அதாவது மெக்கானிக்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 குவான்டிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், லென்த், மாஸ், டைம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட டைமென்ஷனல் அனாலிசிஸும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லென்த், மாஸ், டைம், இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3தோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியம். அண்ட் ஹென்ஸ் அதை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் இருக்குது பாருங்களேன். ஃபுட், பவுண்ட், செகண்ட். ஃபுட் ஃபார் லென்த், பவுண்ட் ஃபார் மாஸ், செகண்ட்ஸ் ஃபார் டைம். So FPS is a British system which used foot for length, அது FT அப்படின்னு சொல்லலாம், pound for mass, LB, and seconds for time. Next, MKS system. Okay, MKS system last வருவோம். Okay, CGS system வருவோம். CGS system வந்து French systemனு சொல்லலாம், Gaussian system அப்படின்னு சொல்லலாம். Gaussian, GAU, Gaussian system. SSIAN, Gaussian system. So இங்க என்ன, லெங்க்த்துக்கு வந்து சென்டிமீட்டர், C is centimeter, so cm. வெயிட்டுக்கு வந்து மாஸுக்கு வந்து கிராம், G. டைமுக்கு வந்து செகண்ட். ஸோ டைமுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணது செகண்ட், கிராம், அப்புறம்
செகண்ட். ஸோ காசியன் சிஸ்டம், ஃப்ரெஞ்ச் சிஸ்டம், அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சோ யூஸ் பண்ணாங்க. தென் கம்ஸ் MKS. MKS is also called as the metric system. metric system. metric systemல என்னென்ன? லெங்க்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா பாருங்களேன், லெங்க்த்லையும் மாஸ்லையும் தான் கன்ஃபியூஷன் இருக்கு, டயத்தில் யாருக்குமே கன்ஃபியூஷன் இல்லவே இல்லை. ஸோ ஆரம்பத்திலிருந்தே டைம் அஸ் அ ஃபிசிக்கல் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு யூனிட்டி இருந்திருக்கு. செகண்ட்ஸில் தான் சொல்றது, ஏன்னா மணி நேரம், இவ்வளவு மணி நேரம், இதுதான் நேரம் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கு. உலகம் ஃபுல்லாக வந்து வெவ்வேறு நேரம் இருந்தாலும், வெவ்வேறு விதமான நேரம் இருந்தாலும், அதோட அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு மாதிரி யூனிஃபைடாக இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ இந்த மாஸ்லையும் லெங்க்த்லையும் தான் வந்து பஞ்சாயத்து ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அடித்து இந்த மெட்ரிக் சிஸ்டமை மட்டும் நல்ல ஒரு ஐட்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ணி எடுத்து அதை பெருசாக்கி பண்ணது தான் இந்த SI சிஸ்டம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது SI சிஸ்டம். அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேரும் இருக்குது. இது வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க 1971. ஸோ லெட்ஸ் டேக் அ லுக் இன்டு தட். ஓகே, ஸோ நம்மளுடைய SI சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்ட் பை சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர் அரவுண்ட் த வேர்ல்ட் இஸ் காமன்லி கால்ட் மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு. ஓகே, இதை தான் நம்ம அதை மெட்ரிக் சிஸ்டம் தான் சொல்கிறோம். பட் இதோட அஃபிஷியல் பேர் என்ன அப்படின்னா சிஸ்டமே இன்டர்நேஷ்னல், ஃப்ரெஞ்ச் நேம், because it was accepted internationally by the scientific community in a conference that was held in France. அப்போ இந்த கான்ஃபரன்ஸ் பேர் என்ன? This is the name of the conference. General Conference on Weights and Measures in 1971. Students, நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல இந்த 1971 பத்தி கேட்கலாம். எந்த ஆண்டு இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு? 1971. மறக்கக்கூடாது. ஓகே, கான்ஃபரன்ஸ் பேர் என்ன? ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இது எங்க நடந்துச்சு? செவரஸ் அப்படின்னு ஒரு இடம், நியர் பாரி, பிரான்ஸ்ல. ஓகே, ஸோ அங்கே தான் வந்து நடந்துச்சு. அங்கே தான் ஆக்சுவலாக வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்க்கான ஒரு பியூரோ இருக்கு. அங்கே தான் அந்த வந்து இதுதான் ஒரு கிலோ, இதுதான் 1 மீட்டர் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த SI சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். இதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் பர்பஸாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் பர்பஸாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே விஷயம் வேணும், ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் மீட்டரில் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஃபீட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கன்வர்ஷன் எவ்வளவு ஃபீட் ஆக்சுவலாக ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நிறையா இதெல்லாம் ஆம்பிகுட்டியில் இருக்குது. ஸோ அதனால் ஒரே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டுக்கு இஃப் வி ஸ்டிக் டு தட் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி அப்படின்றதுக்கான ஒரு நோக்கம் தான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கான காரணம். அண்ட் அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நமக்கு SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களோட எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே சரி, உங்களோட புக்கில் நீங்கள் நியூமெரிக்கல் சால்வ் பண்ணும்போது சரி, எல்லாமே யூ வில் ப்ரொவைட் இன் SI யூனிட்ஸ். வேற யூனிட்ல கொடுங்கன்னு சொன்னா மட்டும்தான் நீங்க வேற எல்லாம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இது ஸ்பீட் எடுத்துக்கோமே, மீட்டர் பெர் செகண்ட். அதான் SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பெர் செகண்ட். Unless and until it is specified otherwise, your value of speed should always be in meters per second. எக்காரணத்தை கொண்டும் மாற்றவே கூடாது. ஓகே, ஸோ SI யூனிட், தட்ஸ் ஆல் அபவுட் SI யூனிட். ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இங்கிருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இதில் அட்வான்டேஜஸ். என்னென்ன அட்வான்டேஜஸ்? பஞ்ச் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் திடீர்னு, அதாவது 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு, அந்த 3ல் ஒன்றை ஒத்துக்காம புதுசாக ஒன்று கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? ஆப்வியஸ்லி there are certain advantages. அதில் ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது. ஓகே, ஸோ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான், ஒரே ஒரு யூனிட் தான், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட், which makes it a rational system of units. இப்போ லெங்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், ஃபீட், யார்டு, எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு. நான் இவ்வளோத்துல பண்ணேன்னா எனக்கு மண்டை குழம்பி போயிடும். ஆனால் அதே நேரத்தில் வந்து என்னால் வந்து அக்யூரேட்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் ஹவு மெனி யார்ட்ஸ் இஸ் அ மீட்டர், ஹவு மெனி மீட்டர் இஸ் அ சென்டிமீட்டர், ஹவு மெனி மில்லிமீட்டர் இஸ் அ யார்ட், ஹவு மெனி யார்ட் இஸ் அ ஃபீட். இந்த கன்வர்ஷன் வந்து ரொம்ப டீடியஸ் ஆனது. அண்ட் ஹென்ஸ்
SI யூனிட் ஆஃப் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா பிசிக்கல் குவான்டிட்டி என்ன பிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துனாலும் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் இருக்கும். மல்டிபிள் யூனிட், சப்ளிமெண்டரி யூனிட், சைடு யூனிட்லாம் கிடையாது. லெங்க்த்னா மீட்டர், மாஸ்னா கிராம், மாஸ்னா கிலோகிராம், அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எல்லா derived யூனிட்ஸும் பேசிக் யூனிட்ஸ்ல இருந்து எடுக்க முடியும். ஆக்சுவலா வந்து 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியும் 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டியும் கொடுக்கப்பட்டது, ரேடியன்ட் அண்ட் ஸ்டெரிடியன் அப்படின்னு. அந்த 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டியுமே வந்து இப்போ வந்து இஸ் பிளேஸ்ட் அண்டர் derived குவான்டிட்டிஸ். ஸோ நமக்கு வந்து எல்லா பேசிக் அந்த 7 பேசிக் குவாலிட்டிஸ் சொன்னோம்ல, அந்த 7 பேசிக் குவாலிட்டிஸ்ல இருந்து எல்லா derived குவாலிட்டிஸையும் கொண்டு வர முடியும். அந்த சேம் applies for units as well. அப்போ அந்த யூனிட்டுக்கும் குவான்டிட்டிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? This is something that everybody should note. Quantity, length, unit, meter, mass, kilogram, time, second. Okay, so இதெல்லாம் தான் quantity, இதெல்லாம் unit. அப்போ நான் வந்து speed அப்படின்னு சொல்றேன்னா distance by time. distance அப்படின்னா length, so length by time. இது வந்து in terms of quantity ல எழுதியிருக்கேன், கரெக்டா? அதே மாதிரி in terms of unit ல எழுதணும்னா meter per second. Speed is meter per second. இது in terms of unit ல எழுதியிருக்கேன், தெரியுதா? ஸோ இதுதான் SI யூனிட்டோட இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ எப்படி ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் ஒரு யூனிட் தானோ அதே மாதிரி எல்லா பேசிக் யூனிட்டையும் வச்சு derived யூனிட்ஸ் ஃபுல்லாக நம்மளால கொண்டு வர முடியும். All derived units can be expressed in terms of basic units and hence it makes the system a coherent system of units. ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே based on the primary units. primary unit என்ன, அந்த 7 யூனிட்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா derived யூனிட்ஸுமே இருக்கு. and that makes it very an incredibly coherent system. okay, next என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, since it's a metric systemன்றதுனால multiples and sub multiples of 10ல ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ மீட்டர் இருக்கு அப்படின்னா 10 to the power 36 மீட்டர், 10 to the power 20 மீட்டர், 10 to the power -19 மீட்டர், அந்த மாதிரி சொல்லலாம். இதில் என்ன இந்த மாதிரி சப் மல்டிபிள்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ்ல சொல்றோம் அப்படின்றதுனால இந்த சப் மல்டிபிள்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸுக்கு நமக்கு ஆக்சுவலா வந்து பேர் இருக்கு. ஓகே, ஆர் ப்ரிஃபிக்ஸஸ் வந்து இருக்கு. ஸோ ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ப்ரிஃபிக்ஸஸ், ரொம்ப காமனான ப்ரிஃபிக்ஸ் என்ன? கிலோ, 10 to the power 3 அப்படின்னா கிலோ. ஓகே, ten to the power 6 மெகா. okay, 10 to the power 9 giga. இந்த மாதிரி அப்படி போகும். ஹையஸ்ட் வந்து பார்த்தோம்னா 10 to the power 24 இருக்கு, யாட்டா அப்படின்னு. 10 to the power 24 யாட்டா. இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. sub multiples of 10 to the power minus something அப்படின்னு போடுறேன்னா அதுக்கு வந்து பார்ப்போமே. ஸோ 10 to the power -3 milli, 10 to the power -6 micro, 10 to the power -9 nano, femto, pico, அந்த மாதிரி வந்து கீழே போய்கிட்டே இருக்கும். biggest 10 to the power -4 yocto, yocto. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸில் ஈஸியாக ரெப்ரசென்ட் பண்ண முடியும், which makes it extremely easy and efficient to represent anything in SI system. பெருசா பெரிய யூனிட்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை, மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள் டென்ஸில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் த பேசிக் விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ் கன்வர்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நியூமரிக்கல்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆல்ரைட். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் SI சிஸ்டம் முடிஞ்சு போச்சு. மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் யூனிட் சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, we are going to start learning about the basic quantities, measurement of basic quantities, length, mass, time. இந்த மூணும் எப்படி இருக்குது,
இதை எப்படி மெஷர் பண்ணுறது? ஸ்மால் டிஸ்டன்ஸ், இப்போ லெங்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன லெங்த் எப்படி மெஷர் பண்ணுறது, பெரிய லெங்த் எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, மாஸ், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்குது, டைம், இதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். தென் வி மூவ் டுவர்ட்ஸ் டைமென்ஷனல் எரர், தியரி ஆஃப் எரர், அதுக்கப்புறம் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வரைக்கும் நீங்கள் வந்து பிரேக்கே எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 1 hour now. ஓகே, 1 மணி நேரம். டேக் அ பிரேக், ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கங்க. ஜஸ்ட் பாஸ் தான் பண்ண போகிறீங்க, நான் ஜஸ்ட் தண்ணி தான் குடிக்க போகிறேன். அண்ட் தென் வில் கெட் ஸ்டார்ட். ஓகே, ஓகே. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் லெங்த் அப்படின்றது வரும்போது இட்ஸ் அ யூடியூப் வீடியோ. நீங்கள் வந்து என்னடா அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெங்த் அப்படின்னு வரும்போது வாட் இஸ் லெங்த், ஹவு டு வி டிஃபைன் லெங்த், திஸ் இஸ் ஹவ் வி டிஃபைன் லெங்த். ஓகே, length is related to the concept of distance in everyday life. It's the distance between any two points in space. Now, நான் முன்னாடி சொன்னேன்னா லெங்க்னா வந்து இவ்வளவு நேரத்தில் லைட் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு, அது லெங்த் கிடையாது. அது ஆக்சுவலாக 1 மீட்டருக்கான டெஃபினிஷன். இதுதான் 1 மீட்டர் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். ஓகே, தட் இஸ் நாட் த டெஃபினிஷன் ஆஃப் லெங்த். லெங்க்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 points. பட் 1 மீட்டருக்கு அந்த டெஃபினிஷன். ஓகே, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. Now, let's get back to this. So, distance between any 2 points in space. Yes, space in solron because we are not, limiting ourselves to 2 dimensions. Space அப்படின்றப்போ 3 dimension. எந்த 2 பாயிண்ட்டுக்கும் நல்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம லெங்க்த்னு சொல்கிறோம். அது எந்த பிளேனில் வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இங்கேக்கும் இந்த காற்றுல நல்ல இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, இதுக்கும் இங்கேயும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, 2 பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டிஃபைன் லெங்த். லெங்த் இஸ் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 point in space. அண்ட் இதில் வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு ஐடியா வந்து கிடைக்கிது, எது வந்து என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு இந்த பென்சில் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியுது. SI யூனிட் ஆஃப் லெங்த் வந்து மீட்டர். அண்ட் 1 மீட்டர் தான் நம்ம வந்து 1/c செகண்ட்ஸில் லைட் எவ்வளோ தூரம் போகுதோ அதை வந்து 1 மீட்டர்னு சொல்கிறோன்னு ஒரு டெஃபினேஷன் சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் where do we move from this? இப்போ நான் வந்து சின்ன டிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே, ஆர் ஆர்டர்ஸ் நான் வந்து ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸில் வந்து சொல்கிறேன் நான். டிஸ்டன்சஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 10⁻⁻5 மீட்டர் 10⁻5 மீட்டர் to 10⁻³ meters, 10⁻³ meters or 2 meters, 2 meters. இந்த வேல்யூவை, இந்த ரேஞ்சை I can measure it with direct method. டைரக்டாக மெஷர் பண்ண முடியும். ஸோ 10⁻⁻5 அப்படின்னா வந்து ரொம்ப சின்னது. இது வெர்னியர் கேலிப்பர்ஸ், ஸ்க்ரூ காஜ் 10⁻⁵ மீட்டர் -5 மீட்டர் வந்து ஸ்க்ரூ காஜ் வச்சு என்னால் மெஷர் பண்ண முடியும். 10⁻² meters அப்படின்னா வந்து மீட்டர் ஸ்கேல் ஆர் இன்ச் டேப் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பண்ண முடியும். பட் அதுவே அட்டாமிக் அண்ட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டிஸ்டன்சஸ் cannot be measured by any of the direct methods, and hence to measure very small and very large distances, indirect methods have been devised and used. So instruments வந்து இந்த indirect methods பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு பொருளோட ஹைட் என்ன, அக்சசபிள் பொருள். ஓகே, உங்க முன்னாடி வந்து ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட உயரம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றது. ஓகே, ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, சின்னதாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்மால் டிஸ்டன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டைரக்ட் மெத்தட்ஸ் அண்ட் டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர்ஸ். ஓகே,
இது எல்லாமே லோவர் கிரேட்ஸ்லேயே படிச்சது அண்ட் நம்ம அதை குவிக்காக மட்டும்தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஸ்க்ரூ காஜ்? ஸ்க்ரூ காஜ் அப்படிங்கிறது இஸ் an instrument that has a least count of 0.01 millimeter. ஸோ 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர், 0.01 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு சின்ன விஷயத்தை கூட ஸ்க்ரூ காஜை வச்சு மெஷர் பண்ண முடியும். அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து என்ன ஒரு சின்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். என்ன பிரின்சிபல்? மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூஸிங் த சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷனை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு நகருதுன்னு, இவ்வளவு ரொட்டேஷன் பண்ணால் இவ்வளவு நகருது அப்படின்னு ப்ரீசெட்டாக ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷனை வச்சு we are able to measure small objects and we can measure objects of size until 0.01 mm. இந்த லீஸ்ட் கவுண்ட்டில் இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நானும் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட்? லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னா என்னன்னா smallest reading an instrument can take or can make. Smallest reading an instrument can take or can be done using an instrument is called least count. least countனா என்ன என்றது? லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு சின்னதாக எண்ண முடியும், எவ்வளவு சின்னதாக வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் லீஸ்ட் கவுண்ட் இருக்குது. ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட லீஸ்ட் கவுண்ட் என்ன? 1 சென்டிமீட்டர். அது கம்மியாக இருக்காது. ஸோ சென்டிமீட்டராக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மீட்ரு வரும். கரெக்டாக இவ்வளோ சென்டிமீட்டர் மொத்தம் 100 சென்டிமீட்டர், அதில் வந்து சென்டிமீட்டராக இருக்கும். மேபி வந்து ஒரு 20 ரீடிங்கில் மில்லிமீட்டர் இருக்கலாம். பட் அது இட்ஸ் வெரி ரேர். மீட்டர் ஸ்கேலில் மில்லிமீட்டர் இருக்கவே இருக்காது. சென்டிமீட்டர் ஸ்கேல், இந்த 15 சென்டிமீட்டர் நட்ராஜ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 1 மீட்டர். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தட் ஸ்கேல் இஸ் 1 மில்லிமீட்டர். அந்த மாதிரி ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து இட்ஸ் அ டைரக்ட் மெத்தட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, சின்னதாக இந்த ரெண்டுத்துக்கும் இந்த கேப்பில் வச்சு அழகாக நான் வந்து மெஷர் பண்ணிட முடியும். மெஷர் பண்ணிட்டு இது எரர் 0 எரர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேல்குலேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு டைரக்ட் மெத்தட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெர்னியர் கேலிபர்ஸ். ஸோ வெர்னியர் கேலிபர்ஸில் நம்ம வந்து டயாமீட்டர் மெஷர் பண்ணலாம், டெப்த் மெஷர் பண்ணலாம், அப்புறம் வந்து அதாவது இன்டர்னல் டயாமீட்டர் மெஷர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த டயக்ராம் வந்து பாருங்களேன். இந்த டயக்ராம் வந்து gives us a very clear understanding. Take a look at this one. This is for external diameter. So இதை வந்து நான் capital D naught அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை வந்து small d naught internal diameter. So DI அப்படின்னு கூட போடலாம். இது வந்து outer diameter, inner diameter. அந்த இடத்து இருக்குல்ல, this is for depth. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள், சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மேபி ஒரு சோடா கேனோட மூடி, அதோட டயமீட்டர் மெஷர் பண்ணும். ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டோம், கோக் பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா மேலே மூடி இருக்கும். அந்த மூடியோட வெளி டயமீட்டர் உள் டயமீட்டர் எவ்வளவு டெப்த் அப்படின்னு தெரியணும்னா இதை வச்சு அழகாக மெஷர் பண்ண முடியும். சின்ன மெஷர்மெண்ட். அண்ட் இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர். 0.01 சென்டிமீட்டர், அங்கே 0.01 மில்லிமீட்டர். அப்போ ஸ்க்ரூ காஜ் இன்னும் சின்னதை மெஷர் பண்ணும். ஃபைனாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்களை வெர்னியர் கேலிபர்ஸ் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறத மெஷர் பண்ணும். ஓகே, ஸோ டயமீட்டர் ஆஃப் அ ஹோல், டெப்த் ஆஃப் அ ஹோல், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வெர்னியர் கேலிபர்ஸ் வச்சு மெஷர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வெர்னியர் இதெல்லாமே வந்து டைரக்ட் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். வாட் அபவுட் லார்ஜ் டிஸ்டன்ஸ்? வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம், எஸ்பெஷலி பிளானட்ஸ், அல்லது வந்து ஈவன் நம்ம பிளானட்லேருந்து ஒரு பிளானட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒரு ஸ்டார் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம பிளானட்டுக்குள்ளேயே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகுது, இப்போ ஒரு ஃப்ளைட்டு போகுதுன்னா அதை எப்படி மெஷர் பண்ணுறது? நம்ம முன்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை எப்படி மெஷர் பண்ணுறது? அந்த மரத்தோட உயரம். இது அக்சசபிள் ஆப்ஜெக்ட் தான், ஆனால் அதுக்காக நான் வந்து மீட்டர் ஸ்கேல் வச்சு பார்க்க முடியாது. என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 3 மெத்தட் இஸ் வெரி காமன். ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். ஒன்னொன்றும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட்ஸை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸும் இருக்குது. இந்த மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொஸ்டினும் வரலாம். ஓகே, டெஃபினிஷன் மட்டும் will be a 2 mark.
It could be a 5 mark. Okay, combine பண்ணி கேட்டு long answersல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. So you need to understand how each and every method works. So we'll start with triangulation method. Triangulation method வந்து ரொம்ப simple. பேர்லயே இருக்கு, triangulation. Okay, so இப்படி ஒரு scenario எடுத்துக்குவோம். Okay, so ஒரு மரம் இருக்கு, AB ன்னு இருக்கு. அதோட height தான் நம்ம கண்டுபிடிக்கணும். C ன்னு ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்கறேன். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எப்பனாலும் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து இது என்ன, நான் அந்த மரத்துலேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். சிங்கிறது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். எனக்கு இந்த எக்ஸ் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த ஆங்கிள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டாப்பை பார்க்கும்போது என்னோட ஆங்கிள் என்ன அப்படின்றத வச்சு என்னால் ஒரு ரிலேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஃபார்ம் பண்ணுற ரிலேஷனை வச்சு ஐ கேன் கிவ் அ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வில் கிவ் மீ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபி ஈக்குவல்ஸ் h, height of the tree. ஓகே, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சி அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஓகே, அங்கேருந்து தான் பார்க்குறோம். அண்ட் angle ACB is theta. just அங்க இருக்கிறது வந்து given அப்படிங்கறத எடுத்து தான் எழுதுறேன், வேற ஒண்ணுமே பண்ணல. இப்போ tan theta is opposite by adjacent. opposite என்ன AB, adjacent என்ன BC. so AB by BC. எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், BC is x. so BC அப்படிங்கிறது வந்து distance from the base of the tree. C அப்படிங்கிறது point of observation. அப்போ அது எனக்கு x ன்னு தெரியும். so AB by BC அப்படின்னு போனேன்னா h by x is tan theta. எனக்கு height தான் வேணும். அப்போ to calculate the height h, all I need to know is the angle, tan of that angle multiplied by the distance. so x tan theta. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நான் எவ்வளோ தூரத்தில் தள்ளி நிற்கிறேன், அந்த ஆப்ஜெக்டோட டாப்பை என்ன ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டான விஷயங்கள் இருந்தால் போதும். இன்றைக்கி நமக்கு ஆங்கிள் ஒரு இடத்துலேருந்து நின்ன இடத்துலேருந்து ஆங்கிளை வந்து நம்ம பார்க்குறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, உதாரணத்துக்கு டம்பி லெவல் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். ஓகே, டம்பி லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டோட்டல் ஸ்டேஷன், டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறது, ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துருக்கு. அது எல்லாமே வந்து இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட், அப்புறம் வந்து பேரலாக்ஸ் மெத்தட், அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுது. we'll learn about parallax very soon, but this is for the numericals. height h of an object at accessible distance. இது ரொம்ப முக்கியம். ஓகே, so triangulation method is used for accessible object. accessible objectக்கு அர்த்தம் என்ன, நான் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு accessible தூரத்தில் இருக்கணும் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த லைட் வந்து இங்கே மேலே போகுது, ஆக்சுவலாக வந்து நல்லா உயரமாக இருக்குது. ஸோ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எனக்கும் அந்த பேஸ் ஆஃப் த லைட்டுக்கும் என்ன தூரம் இருக்குது, இங்கேருந்து நான் அந்த லைட்டோட டாப்பை பார்க்குறேன்னா அது என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். plug in the values, I'll get the answer. Okay, so this is about triangulation method. இந்த triangulation மெத்தடில் நமக்கு நியூமெரிக்கல்ஸ் வரலாம், ரொம்ப சின்ன நியூமெரிக்கல்ஸ், 2 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி வந்து நியூமெரிக்கல்ஸ் வரலாம். ஸோ லெட் மீ மூவ் அவுட் ஆஃப் த ஃப்ரேம் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஆல் ரைட், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க நம்புகிறேன். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் slide, that is the numerical based on this. Okay, from the point on the ground, the top of a tree is seen to have an angle of elevation 60 degrees. The distance between the tree and the point is 50 meters. Calculate the height of the tree. Straightforward question. So let's take the tree.
ஒரு ட்ரீ எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து பேஸ் ஆஃப் த ட்ரீ, இது டாப் ஆஃப் த ட்ரீ. திஸ் இஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து திஸ் அது வந்து ஸ்ட்ரைட் லைன். let's just draw a straight line. So this is going to be your point of observation. C ன்னு எடுத்துக்குவோம் அந்த பாயிண்ட்டை. C இங்கேருந்து இங்கே பார்க்குறோம். And this is your angle theta. This is x. This is the height of the tree. Theta is given to be 60 degrees. X is given to be 50 meter. நமக்கு என்ன தெரியும்? We're just going to substitute the formula and we're going to get the answer. Tan theta is equal to h by x. So h is x tan theta. So 50 times tan 60 degrees. Tan 60 எவ்வளோ? Tan 60 வந்து நம்ம வந்து 1.732 அந்த டேபிளில் வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 50 times 1.732 will give as an answer of 86.6 meter. That's the height of that tree. Okay, so tan theta values எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புக்கில் நீங்கள் வந்து அந்த டேபிள் ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம். sin 30 எவ்வளவு, sin 45 எவ்வளவு, ஸோ 0, 30, 45, 60, 90 டிகிரிஸ்க்கு வந்து வேல்யூஸ் இருக்கும், sin, cos, tan. ஸோ அது மறக்காமல் வந்து அந்த டேபிள் மனப்பாடமாக தெரியணும். இன்கேஸ் அது தெரியல, இல்லை சார் எங்களுக்கு செப்பரேட் ஒரு வீடியோ வேணும், ஹவு டு டேக் tan angles, லாகிரிதம் வந்து எப்படி எடுக்கணும், ஆன்டி லாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் லாக் ஆன்டி லாக் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் மேக் அ செப்பரேட் வீடியோ ரிகார்டிங் லாகிரிதமிக் அண்ட் ஆன்டி லாகிரிதமிக் ஹவு டு மேக் தோஸ் calculations அப்படி. ஓகே, ஆல்ரைட். ஸோ triangulation மெத்தட் இதோட முடிஞ்சு போச்சு, ரொம்ப சிம்பிள். Now let's move towards learning about parallax method. parallax method அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணினா வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ், ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறேன்னு எனக்கு தெரியாது. அதில் உதாரணத்துக்கு நான் சூரியனை பார்க்குறேன் அப்படின்னா பூமியில் நான் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா மட்டும்தான் எனக்கு வந்து ஆங்கிளே கிடைக்கும். கரெக்டாக நான் இப்போ இங்கேருந்து வந்து சூரியனை பார்க்குறேன் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனாலுமே எனக்கு வந்து ஆங்கிள் வந்து அந்த அளவுக்கு மாறாது. பிகாஸ் மொத்த பூமியை பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பொசிஷனில் தான் இருக்கும். அட்லீஸ்ட் இஃப் ஐ கோ ஹாஃப் வே அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னா சூரியன் வேறு ஆங்கிள் எனக்கு தெரியும் அட்லீஸ்ட். ஏன்னா வந்து அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது வந்து ராத்திரியாக இருக்கும். ஸோ மேபி வேறு ஆங்கிளில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் இஸ் ஃபார் அக்சசபிள் ஆப்ஜெக்ட்ஸ். பட் இந்த மாதிரி பூமியிலிருந்து ஒரு பிளானட்டையோ ஒரு ஸ்டாரையோ மெஷர் பண்ணுறதுக்கு பேரலாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுல நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் இருக்குது. பட் பேரலாக்ஸ் மெத்தட்னா என்ன? பேரலாக்ஸ் அப்படின்னா பேரலாக்ஸ் இஸ் த நேம் கிவன் டு த apparent change in the position of an object with respect to the background when the object is seen from two position. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபாலோ திஸ் வித் மீ. இப்படி கையெடுத்து இப்படி தம்ஸ் கட்டவரில் வச்சுக்கோங்க. ஒரு கண்ணை மூடிட்டு இந்த கட்டவரில் பாருங்கள். டக்குனு இன்னொரு கண்ணை மூட்டு கட்டவரில் பாருங்கள், கட்டவரல் நகரும். பேரலாக்ஸ். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட் தான் அதை நம்ம எங்க இருந்து பார்க்குறோன்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. The apparent change in the position of the object with respect to the background when the object is seen from two different positions. கண்ணு இந்த கண்ணு ஒரு பொசிஷன்ல இருக்கு, இந்த கண்ணு ஒரு பொசிஷன்ல இருக்கு. ஸோ இங்கேயே தெரியுது அப்படின்றப்போ நான் இங்கிருந்து பார்க்கறதுக்கும் இங்கிருந்து பார்க்கறதுக்கும் கண்டிப்பான முறையில் there is going to be an apparent change. அந்த apparent change தான் நம்ம வந்து parallaxன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பொசிஷன், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பொசிஷன் இருக்குல்ல, ஸோ ஏர்த்தோட ஆர்பிட் இருக்கு, அதை வச்சு பார்க்குறாங்க. ஓகே, இங்கே இந்த ஒரு எக்ஸாம்பிளில். பட் இன் ஜென்ரல் இந்த ரெண்டு பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து நம்ம அப்சர்விங் சம்திங், அந்த டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேசிஸ் அப்படின்னு சொல்கிறேன்.
basis. The distance between the two positions is called basis. Okay, so இப்போ வந்து ஒரு சின்னதா வந்து நம்ம ஒரு mathematical derivation வந்து பண்ணுவோம் குவிக்கா. Okay, and அந்த derivation பேஸ் பண்ணி let's see how parallax method works. So இதை வந்து பாருங்க. ஸோ இங்கே பேசிஸ்ங்கிறது என்னது? எல் அப்படிங்கிறது ஒன்று, ஆர் அப்படிங்கிறது ஒன்று, அதுதான் பேசிஸ் பி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஆர்லேருந்து ஓ அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன், இதை தான் நான் அப்சர்வ் பண்ணுறேன். ஆர்லேருந்து அது எக்ஸ் தூரத்தில் இருக்குது, எல்லேருந்து எக்ஸ் தூரத்தில் இருக்குது. இந்த எக்ஸில் எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சா எனக்கு போதும், ஏன்னா ரெண்டுமே ஒரே தூரம் தான். அப்படி தான் நம்மளோட அசம்ஷன் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் நேமிங் தீஸ் திங்ஸ். Object. O is the object. Okay, O is the location of the object. So object அப்படினு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். Next வந்து object is viewed from the left eye, right eye. B is the basis. The distance between the left eye and the right eye is basis அப்படினு வந்து எடுத்துக்குவோம். LO RO equals x. Okay, so இந்த ரெண்டு லைனுமே வந்து is making an angle theta. இந்த தீட்டாவை தான் நம்ம வந்து angle of parallax அப்படின்னு சொல்றோம். Theta is defined as angle of parallax. Okay, so இந்த OL OR அப்படிங்கறத வந்து OL LO RO ன்னு எழுதியிருக்கேன் நான். இதை வந்து எப்படி எழுதலாம்? OL னும் எழுதலாம், OR னும் எழுதலாம். ரெண்டுமே வந்து is considered to be radii of a circle. Radii of a circle. Okay, so ஏன்னா வந்து பேஸ் நமக்கு வந்து ஒன்று இருக்கு. அப்போ வந்து இதை வச்சு நான் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி இந்த OL OR அப்படிங்கிறது இஸ் கோயிங் டு பி த radii of a circle. ஸோ என்ன பண்ணுறோம்? LR அப்படிங்கிறது வந்து பேசிஸாக எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த LR அப்படிங்கிறது வந்து ஆர்க்காக ட்ரீட் பண்ணுறோம். OL ஈக்குவல்ஸ் OR ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் பேஸ் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு தீட்டா வேணும். தீட்டா இஸ் கோயிங் டு பி பேஸ் பை எக்ஸ், ஆர்க் பை ரேடியை. தீட்டா இஸ் கோயிங் டு பி ஆர்க் பை ரேடியை. ஓகே, ஸோ இதை இங்கே எழுதுறேன் நான். B by x, arc by radii. Okay, so இங்க வந்து நமக்கு வந்து b அப்படிங்கிறது வந்து can be considered as an arc of a circle, x can be considered as the radii of a circle. So arc by radii, theta is arc by radii. So b யும் theta வும் நமக்கு தெரிஞ்சா போதும். இங்க நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? x distance தான் வேணும். ஓகே, ஸோ எனக்கு இது தீட்டா தெரிஞ்சிருச்சு, இந்த பி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எக்ஸ் இஸ் பி பை தீட்டா அப்படின்னு போட்டு என்னால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் இந்த பேஸோட டிஸ்டன்ஸை பொறுத்து. இப்போ நான் வந்து மூன் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா நான் ரெண்டு கண்ணப்படி வந்து மூடி பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆங்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆங்கிள் வர்ற அளவுக்கு நான் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். எடுத்தேன்னா மட்டும்தான் என்னோட வியூ அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அட்லீஸ்ட் என்னோட பேரலக்ஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ சஃபிஷியன்ட்லி ஸ்பேஸ்டு 2 points on Earth should be taken in case if we need to measure the distances of an astronomical object. இப்போ அதை தான் அடுத்து பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ மூவ் out of the frame in case if you want to take a screenshot. Okay. Now, determination of distance of moon from Earth. இப்போ நம்ம இங்கே let's start writing the given data. ஃபிகர் இருக்கு, இதில் எது என்னென்னு தெரியணும்ல. C center of Earth, AB 2 points on the ends of the Earth or diametrically opposite places on surface of Earth எடுத்துக்கலாம்.
points on earth surfaceல எதனால இவ்வளவு பெரிய பேஸ் எடுக்கிறோம் அப்பதான் இந்த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு வரும் ஏன்னா ரொம்ப பக்கத்துல எடுத்தோம்னா அந்த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வரும் then we cannot do anything okay so theta 1 theta 2 அப்படிங்கிறது வந்து parallaxes of மூன்ல இருக்கக்கூடிய parallax மூன்ல இருந்து பார்க்கக்கூடியது theta 1 theta 2 அப்படிங்கிறது we are concerned just about theta okay theta அப்படிங்கிறது is going to be the sum of these two things theta 1 theta 2 இந்த ரெண்டோட சம் தான் வந்து இருக்க போகுது okay so total parallax is equal to theta 1 plus theta 2 total parallax is actually theta angle of parallax தெரியணும்ல so that is theta okay now இப்போ நமக்கு theta வேணும் அப்படினா என்ன செய்யணும் இது radius by போடணும் so am by ab போடலாம் அல்லது வந்து bm by ab போடலாம் because am is almost the same okay so ab by am அப்படினு போடுறோம்னு வெச்சுக்கோமே நம்மளோட இது parallax கண்டுபிடிக்கிறதுக்கு ab by am அப்படினு போடுறோம்னா இங்க நமக்கு இந்த இந்த am அப்படிங்கிறது வந்து is approximately equal to mc that is the straight distance from c இந்த ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படினா if that is mc அப்படினா that is almost approximately equal to am even though there is an angle it is approximately equal அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் okay so am is approximately equal to mc is approximately equal to mc ன்றதுனால we replace it in this equation so theta becomes ab by mc total parallax is ab by mc எனக்கு என்ன வேணும் mc தான் வேணும் so rearrange ab by theta okay so ab யும் theta வும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா I can calculate the distance of earth distance of moon from earth okay இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் it's just a simple derivation maybe ஒரு 3 மார்க்ல கேட்கலாம் maybe ஒரு 5 மார்க்ல கேட்கலாம் okay and இதுல என்ன அப்படினா ஒரு சின்ன கண்டிஷன் theta is measured in radians quick screenshot and then we'll move towards a simple example ஒரு example sum போடுவோம் all right ready the moon subtends an angle of 1 degree 55 minutes at the baseline equal to the diameter of the earth what is the distance of the moon from the earth radius of the earth கொடுத்துட்டாங்க okay so இத நாம இது டயகிராமே வரையாம அசால்ட்டா பண்ணலாம் எப்படி முன்னாடி டயகிராமை ரெஃபரன்ஸா எடுத்துக்கோமே so கொடுத்திருக்கிற கேள்வி என்ன subtends an angle of 1 degree and 55 minutes முதல்ல இத வந்து ரேடியன்ட்ல மாத்தணும் ஏனா theta should be in radiantல இருக்கா இல்ல அப்ப ரேடியன்ட்ல மாத்தணும் எப்படி மாத்தலாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே முதல்ல வந்து மினிட்ஸ்க்கு மாத்திடுவோம் ஓகே மினிட்ஸ்க்கு மாத்தி அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து एक्चुअली வந்து செகண்ட்ஸ்ல மாத்தி அதுக்கு அப்புறம் ரேடியன்ஸ்ல கன்வர்ட் பண்ணுவோம் ஓகே சோ இங்க 1 degree 55 minutes இருக்கு சோ theta is 1 degree 55 minutes which is 155 minutes இத நான் இப்ப எப்படி மாத்துறேன் அப்படினா theta is equal to 155 times 60 seconds okay into ஒரு ரேடியன்ட் ஒரு அதாவது ஒரு செகண்ட் is equal to 4.85 into 10 to the power I guess 6 10 to the power minus 6 radiant
அப்போ 4.85 into 10 to the power minus 6 radiant. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு தீட்டாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3.34 into 10 to the power minus 2 radiant. So conversion. First unit conversion. It's done. இப்போ இது ரேடியஸ் கொடுத்துருக்கு, டயமீட்டர்னா என்ன, twice the radius. So இந்த வேல்யூ 10 to the power அதாவது r 6.4 into 10 to the power 6 மீட்டர் இருக்கா, this is r. d is 2r. அவ்வளோதான், into 2 மட்டும் போட்டுக்கிட்டா போதும். எனக்கு ஃபார்முலா என்ன தெரியும், x equals b by theta. முன்னாடி அதே தான், முன்னாடி வந்து நம்ம பார்த்ததுல வந்து AB MC is equal to AB by theta அப்படின்னு போட்டோமா, ABங்கிறது பேஸு டிவைடட் பை ஆங்கிள் தீட்டா, கரெக்டா? ஸோ B இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு, பேஸ் 2R. ஸோ 2 into 6.4 into 10 power 6. 2 into 6.4 into 10 to the power 6 divided by thetaவோட வேல்யூ என்ன, 3.34 into 10 power minus 2. Solving this would give me a distance of 3.83 3 into 10 to the power 8 meter. Okay, so இதுதான் உங்களுக்கு இருக்கிற செகண்ட் எக்ஸாம்பிள். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ரேடார் மெத்தட். ஸோ இது வந்து நம்மளோட நிறைய மெஷர்மெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் லெங்த் மெஷர்மெண்ட்டில் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேடார் அப்படின்னா என்ன, ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து இப்போ அதாவது பேரலாக்ஸ் மெத்தட் நம்ம வந்து பார்த்தோம், தட்ஸ் அன் அனலிட்டிக்கல் மெத்தட். அங்கே வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றும் கிடையாது, நம்ம டெக்னாலஜி எதையும் யூஸ் பண்ணல. பட் இங்கே வி மேக் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரேடியோ சிக்னல் சென்ட் பண்ணி அது போயிட்டு எவ்வளோ நேரத்தில் திரும்பி வருது அப்படின்றத கனெக்ட் பண்ணுறது தான் ரேடார் மெத்தட். ரேடார் மெத்தடோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இடங்களில் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன, எங்கே இருக்குது ஸ்பேஸில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது வந்து வித்தின் அன் அட்மாஸ்பியர் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம். ஸோ நியர்பை பிளானட்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரேடார் மெத்தட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ரேடார் மெத்தடை பேஸ் பண்ணி ஒரு கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து இட் ஹேஸ் அ வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஓகே, ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து வாட் வி ஆர் எசென்ஷியலி டூயிங் இஸ் தட் வி ஆர் ஃபைண்டிங் அவுட் த டைம் இன்டர்வல். ஓகே, ஸோ டைம் இன்டர்வல், அதுக்கப்புறம் வந்து ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு வருது. ஓகே, டைம் இன்டர்வல், அந்த டைம் இன்டர்வலை வச்சு நமக்கு அந்த ரேடியோ வேவோட வேவ் லெங்த் தெரியும். ஸோ அதை வச்சு வந்து ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ த ஃபார்முலா இஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see what the formula is. So the speed இந்த இடத்துல, so by measuring the time interval between the instances the radio waves are sent and received, the distance of the planet can be determined. இது எப்படி, following a very simple formula. Okay, speedனா என்ன, distance by time. distance by time, இது நமக்கு தெரியும். இது வந்து பேசிக் ஃபார்முலா, கரெக்டா? ஸோ இங்கே வந்து நம்ம இது என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ்னால் நமக்கு வேணும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ ஸ்பீட் ஆஃப் த வேவ் டைம்ஸ் த டைம் டேக்கன், அவ்வளவுதான். Speed of the wave times time taken. இதில் எப்படி அப்படின்னா இங்கே நம்ம ஃபார்முலாவில் எழுதும்போது ஸோ ஸ்பீட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதும்போது டி வருதா. ஸோ ஸ்பீட் டைம்ஸ் டைம், இதில் எப்படின்னா நமக்கு போயிட்டு வருது. ஸோ இட்ஸ் 1 2 வே, அதனால we put divide by 2 because நமக்கு வந்து ஒன்று தானே தெரியும், டிஸ்டன்ஸ் தானே தெரியும். ஏன்னா ரேடியோ வேவ்ஸ் ஆர் கோயிங் அண்ட் தென் ஹிட்டிங் அண்ட் தென் கமிங் பேக். நமக்கு ஒன் வே பாத் மட்டும் தான் தெரியணும், ஹென்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இங்கே என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா v is the speed of radio wave, speed of radio wave. T is
time taken. இந்த டைம் டேக்கன் எப்படி போய் ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணி எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ டார்கெட் அதை போய் தொட்டுட்டு திரும்பி வர்ற டைம். அதனால தான் நம்ம டிவைடட் பை 2 வந்து கொடுத்துருக்கோம். D is obviously the distance. Okay, so this is radar method. அண்ட் இந்த டிவைடட் பை 2 போடுறது தான் நமக்கு வந்து ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். முதல்ல கிடைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டு திரும்பி வர்றது. ஸோ அதாவது இதில் அசம்ஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த ரேடியோ வேவ் போகிற ஸ்பீடில் எவ்வளவு ஸ்பீடில் போய் ஹிட் ஆகி திரும்பி வருதோ இந்த கேப்பில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நகர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் ஹென்ஸ் டிஸ்டன்ஸ் அவ்வளோவா வேரி ஆகாதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஃப்ளைட் கான்ஸ்டன்ட்டாக மூவ் ஆகுதுன்னா ரேடியோ வேவ்ஸ் போய் அதை ஹிட் ஆகி திரும்பி வருதுல்ல, இந்த கேப்பில் ஃப்ளைட் நகன்றாது அந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷன். ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம கான்ஸ்டன்டாக ரேடியோ சிக்னல் சென்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றதுனால வந்து போயிட்டு வரும். அண்ட் ஹென்ஸ் இட் ஆல்சோ gives as a very little margin of error. And இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி advanced method of measuring things that's right there in space அல்லது வந்து நம்மளோட what's that within atmosphere சொல்லலாம். So I hope screenshots are taken. Next போமா. So let's start with a simple numerical. Okay, based on this. So, question என்ன கொடுத்திருக்க, radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes later. If the distance between the planet and the earth is this much, calculate the speed of the signal. So, நமக்கு ஒன்று கொடுத்து இன்னொரு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் given data எழுதி பழகணும். என்னைக்குமே ஒரு நியூமரிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா given data is very very important. Let's take a look at the given data. Time is 7 minutes. Distance D is given 6.3 into 10 to the power 10 meter. Speed கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து என்ன தெரியும், D is V times T by 2. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கு, the echo is received 7 minutes later. Echo is received 7 minutes later. ஸோ அதை நான் வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் 7 minutes. ஸோ 7 times 60 426 7s are 42 420 seconds. கரெக்டா? ஸோ செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆல் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் டூ அ சிம்பிள் கேல்குலேஷன். எனக்கு வந்து இங்கே வி தெரியணும். ஸோ வி தெரியணும்னா ஐ பிரிங் எவ்ரி திங் ஆன் தி அதர் சைட். ஸோ திஸ் பிகம்ஸ் வி ஈக்குவல்ஸ் 2d by 2. ஸோ தட்ஸ் 2 times 6.3 into 10 to the power 10 divided by 6 times of 4, of course 420 seconds. போட்டோம்னா நம்மளோட ஆன்சர் வந்து எதில் வரும், meter per second வரும், because it's speed. So the speed is 3 into almost approximately 3 into 10 to the power 8 meter per second. Okay, a very simple straightforward question. இதில் வந்து பெருசாக கிமிக்கு ஒரு வேலையுமே கிடையாது. கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது. நமக்கு என்ன கொடுத்துருக்கு, ரேடார் சிக்னல் இருக்கு, எக்கோ வந்து 7 minutes later, it's received 7 minutes later. ஸோ ஒரு டயத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கு. அப்போ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளானட் இதுன்னு நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பீட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அண்ட் ஹென்ஸ் இங்கே வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நார்மல் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், ஓகே, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் லென்த். சும்மா என்ன, ஸோ அதாவது சைஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்து ப்ரிஃபிக்ஸஸ் அண்ட் சஃபிக்ஸஸ் பார்த்தோம். ஸோ 10 to the power -24னா யாக்டோ, அப்புறம் வந்து யாட்டோ, இது நானோ, மைக்ரோ, பிக்கோ இந்த மாதிரி பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி தெர் ஆர் ஆர்டர்ஸ் ஆஃப் லெங்த். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் diameter of a proton of 10 to the power -15 meter, 15. Then we talk about wavelength of light, 10 to the power -7. Wavelength of light, 10 to the power -7. Next,
radius of Earth? 10 to the power, I guess somewhere around 7. Radius of Earth. See, this is not the radius of the 10 to the power 7 meter kadiyadhu. In that order la vandirukku. Okay, distance of sun from Earth. To the power 11. Power 11. Okay, then size of our galaxy. Size of galaxy 10 to the power 21 meter. Okay, so these are some of the range of order of length. இதுலயே வந்து நமக்கு வந்து சின்னது இருக்கு. Okay, for example angstrom அப்படினு வந்து ஒரு யூனிட் இருக்கு. 1 angstrom is 10 to the power minus 10 meter. Okay, 10 to the power minus 10 meter. 1 angstrom. 1 micron, of course 10 to the power 6. அதே மாதிரி வந்து light year இருக்கு, astronomical units இருக்கு. Light year 1 AU, astronomical unit. இதெல்லாம் வந்து in terms of meter இருக்கு. So light year is somewhere around 9.467 into 10 to the power 15 meter. 1 light year. 1 astronomical unit is approximately 150 million kilometers. So that is 1.496 into 10 to the power 11 meter. Parsec. So these are all different units of length and orders of measurements of length. Okay, so let me move out. Next, measurement of mass. So length paathachu. Now we are going to look at mass. Mass enna? Mass is defined as the amount of matter contained in it. And mass அப்படிங்கிறது மாறாது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். So mass is a property of matter. It depends on it does not depend on temperature, pressure, location. அதெல்லாம் வந்து பொறுத்து கிடையவே கிடையாது. And mass of a body is defined as the quantity of matter contained in a body. அதோட யூனிட் தான் கிலோகிராம். ஸோ அப்போ நம்ம கலோக்கியலா கடையில் போயிட்டு 5 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறது ஆக்சுவலாக மாஸ். அது நம்ம வெயிட்னு சொல்கிறோம்ல, இட்ஸ் நாட் வெயிட், இட்ஸ் ஆக்சுவலி மாஸ். ஓகே, வெயிட் நியூட்டன், மாஸ் இஸ் கிலோகிராம். Mass is kilogram. Okay, so இங்க ரெண்டுல வந்து பார்த்தோம்னா which is more massive அப்படின்னு கேட்டோம்னா obviously this is going to be more massive. Okay, this is going to be less massive because it's a van. அப்போ more mass, more amount of matter contained in it, and hence the mass would be more. Okay, makes a simple calculation. So இந்த நம்ம mass அப்படின்றத வந்து பார்க்கும்போது நிறைய வேரியேஷன் வந்து இருக்கும். For example, we have the mass of an electron. Mass of an electron வந்து பார்த்தோம்னா 9.11 into 10 to the power minus 31 kilogram. Mass of electron 9.11 into 10 to the power minus 31 kilogram is a tiny mass of electron. So இந்த மாதிரி வந்து காமன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிலோகிராமில் இருக்கு. We have other measurements as well. For example, டன், குவிண்டால், அப்புறம் வந்து கிராம், மில்லிகிராம், அந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கு. ஓகே, ஸோ நார்மல் மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து we have கிலோகிராம், குவிண்டால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைன். வாட் அபவுட் astronomical measurements? So astronomical measurements, like for example this is a black hole. At least I think it's a black hole. Okay, so இந்த black hole இருக்கட்டும், planets இருக்கட்டும், stars இருக்கட்டும், அங்க வந்து நம்ம gravitational method அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன மாசஸ்க்கு வந்து atomic and subatomic particlesக்கு we use mass spectrograph.
large masses we use something that's called as gravitational methods. Okay, இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட 11th கிரேடுக்கு பியாண்ட். ஸோ அதனால வந்து வாட் இஸ் தட் அப்படின்றது வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை, என்ன அப்படின்னு தெரிஞ்சா போதுமானது. ரொம்ப காமனான இன்னும் எப்படி சொல்றது, weighing balances. Balances அப்படிங்கிறது வந்து is a common way of weighing mass. Balances are a common way of weighing objects. அதில் நமக்கு வந்து common balance இருக்கு, spring balance இருக்கு, common spring, electronic. These are some of the examples of balances that enables us to measure masses. Of course நமக்கு இருக்கிற the physical balance இருக்கு, other things are there. Okay, all right. So next என்ன அப்படின்னா order of mass. Order of mass வந்து பார்ப்போமே. ஸோ நான் ஆல்ரெடி எலக்ட்ரான் பற்றி சொன்னேன். நான் எலக்ட்ரான் வந்து 10 to the power minus 31 கிலோகிராம் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ electron 10 to the power minus 30 or 31 kilogram. Okay, smallest. இதுக்கப்புறம் we can also go towards higher things as well. Minus 30 kilogram. Then we have humans. Average 100 kilograms, 10 to the power 2 kilograms. So electron to human. We can talk about things like a dust particle. Minus 9 kilogram. The entire observable universe on a mass is somewhere at the range of 10 to the power 55 kilograms. In that order, 10 to the power 55 kilograms. Milky Way, sun 30 kilograms. So these are some of the orders of masses. Okay, so ingerinde we'll just jump to time. Okay, simple quantity. Length தான் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்தோம், பிகாஸ் அதுதான் வந்து நமக்கு நிறைய வந்து மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் அண்ட் இது இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிவைசஸ் இருக்கு. மாஸுக்கு வந்து டிவைஸ் கிடையாது. we have a indirect method of measuring. Timeக்கு வந்து we have devices, and a device that is used to measure time is called a clock. A clock measures the time interval. இங்கிருந்து இங்கே என்ன டைம் இன்டர்வல் அப்படின்னு. அப்புறம் வந்து we have atomic standard of time, in which வந்து நம்ம வந்து periodic vibration of a cesium atom. அது வந்து ஏன்னா எதனால வந்து அட்டாமிக் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, that is more precise. அது வந்து மாறவே மாறாது. An atom's vibration does not change and it stays the same under a lot of conditions, and hence that is more reliable அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் வந்து நமக்கு வந்து வேறு டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அதாவது கிளாக்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. எலக்ட்ரிக் ஆசிலேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர்ஸ், சோலார் கிளாக், குவார்ட்ஸ் கிளாக், அட்டாமிக் கிளாக், டிகே ஆஃப் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி டேட்டிங், இந்த மாதிரி வந்து நிறைய கிளாக்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் டைம் இன்டர்வல் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஏஜ் ஆஃப் எஜிப்சியன் பிரமிட்ஸ். Pyramids 10 to the power 11 10 to the power 11 seconds in terms of seconds la சொல்லும்போது. ஓகே, அது 5000 வருஷம். ஸோ 10 to the power 7 11 seconds அப்படின்னு சொல்லலாம். டைம் பீரியட் 1 year. 1 year is almost 10 to the power 7 seconds. Okay, we have half-life or half time of a free neutron 10 to the power 3
wink of an eye is 10 to the power minus 1 second. Time period of audible sound waves 10 to the power minus 3. Period of radio waves. Period of X-rays 10 to the power minus 19 seconds. Period of X-rays 10 to the power minus 19 seconds. Okay, so time into this is all about the measurement part. இப்போ நமக்கு வந்து மெஷர்மெண்ட் பத்தின ஒரு ஐடியா இருக்கு, எப்படி வந்து வாட் ஆர் தி டிஃபரண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் லெங்த், ஆர்டர்ஸ் ஆஃப் டைம் இன்டர்வல், இதெல்லாம் தெரியும். இதுல எரர் வரலாம், தப்பு வரலாம். And that is how we begin theory of errors. And theory of errors is extremely important. ஏன் அப்படின்னா the foundation of all experimental science is based on measurements, and measurements are susceptible to error. Okay, என்ன measurement எடுத்தாலும் அதுல ஒரு சின்ன uncertainty இருக்கும். Okay, so the result obtained from any measurement will contain some uncertainty. Such an uncertainty is termed as error. Error is just an uncertainty. So any calculation made using the measured values will also have an error. So there is always an error value. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இதை நீங்கள் வந்து நீங்களே பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய பிரதர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துகிட்டு நீங்கள் நிற்கும் போது எவ்வளோ ஒயராக இருக்கீங்க அப்படின்றத மெஷர் பண்ணுங்கள். அதே இது நீங்கள் படுத்திருக்கும் போது உங்களோட ஒயர் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பான முறையில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அதுதான் நம்ம எரர்னு சொல்கிறோம். அப்போ அந்த எரர் வந்து மெஷர்மெண்ட்டில் வர்ற, நம்ம மெஷர் பண்ணுறதுனால வர்ற எரரா, நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால வர்ற எரரா, எதனால இந்த எரர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ அந்த எரரை பேஸ் பண்ணி ஒரு மெஷர்மெண்ட்டோட கேரக்டரை சொல்கிறோம்னா we talk about accuracy and precision. ரெண்டு இருக்கு, accuracy, precision. ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? Accuracy refers to how far we are from the true value. Precision refers to how well we measure. So இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்குவோம். We have a very good diagram here. இந்த diagram நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். So இங்கே நம்ம மேலே ஏற precision போகுது, இந்த பக்கம் போக accuracy போகுது. So this is a typical thing. இது வந்து bullseye அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் பார்ட்டுக்கு பேர் bullseye. இந்த சென்ட்ரல் பார்ட்டில் நான் அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹை ப்ரிசிஷன், ஹை அக்யூரசின்னு அர்த்தம். எனக்கு இங்கே தான் அடிக்கணும், அங்கேயே நான் மோர் தேன் ஒன்ஸ் ஒரே பாயிண்ட்ல அடிக்கிறேன். மோர் தேன் ஒன்ஸ் ஒரே பாயிண்ட்ல அடிக்கிறேன். ஹவு வெல் வி மெஷர், ஹவு வெல் ஐம் ஏபிள் டு டூ சம்திங். இங்கே பாருங்க, மோர் தேன் ஒன்ஸ் ஒரே பாயிண்ட் அடிச்சிருக்கேன், ஹை ப்ரிசிஷன். அதே இடத்துல திரும்ப திரும்ப விழுந்திருக்கு, ப்ரிசைஸாக இருக்கு. இங்கே ப்ரிசிஷனும் இல்லை, அக்யூரசியும் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு எடுத்துக்கோமே, நான் புல்ஸையை சுற்றி அடிச்சிருக்கேன். நான் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிக்கல, ஆனால் அந்த டார்கெட்டை நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் அக்யூரசி. அக்யூரசி நல்லா இருக்கு, ஆனால் ப்ரிசிஷன் இல்லை. ப்ரிசைஸாக என்னால் அதே இடத்துல அடிக்க முடியல. இங்கே அக்யூரசியும் இல்லை, ப்ரிசிஷனும் இல்லை, ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே இருக்கு. இட் இஸ் போத் அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். நான் புல்ஸையில் தான் அடிக்கணும், அங்கே அடிச்சிருக்கேன். நான் அங்கேயே திரும்ப திரும்ப என்னால் அடிக்க முடிஞ்சு, ப்ரிசிஷன். ஓகே, ஸோ அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து எப்படின்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஓகே, உங்களுடைய உயரத்தை நீங்கள் வந்து கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் 5 அடி உயரம் அல்லது 5 அடி 5'9" அப்படின்னு வச்சுக்கோமே. ஸோ 5'9" ஹைட். நீங்கள் அதை ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் 5 அடி அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா அது தப்பு. அதில் வந்து ப்ரிசிஷன், அக்யூரசி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹவு ஃபார் யூ ஆர் ஃப்ரம் த வேல்யூ, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க. அதுவே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, கரெக்டாக உங்களோட ஹைட் எடுத்துட்டீங்க, 2-3 தடவை எடுக்கும் போதும் கரெக்டாக வருது அப்படின்னா அது அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரிசைஸாகவும் இருக்குது. சரியான வேல்யூ, ஹவு ஃபார் ஆர் யூ அவே ஃப்ரம் த ட்ரூ வேல்யூ. அந்த ட்ரூ வேல்யூக்கு க்ளோஸ் பக்கத்தில் போக போக அக்யூரசி அதிகமாகிக்கிட்டே போகும். எத்தனை தடவை you are close to the true value அப்படிங்கிறது gives you your precision. Okay, so this is about accuracy and precision. So if the measurement is consistently accurate, it is also precise. The measurement is precise, that does not necessarily mean that it is accurate. So அதுக்கு தான் நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்.
இங்கே வந்து பாருங்கள் அக்யூரசி இருக்குது ஆனால் ப்ரிசிஷன் இல்லவே இல்லை. இங்கே அக்யூரசியும் இல்லை ப்ரிசிஷனும் இல்லை. இங்கே அக்யூரசி இல்லை ஆனால் ப்ரிசிஷன் இருக்குது. ப்ரிசைஸாக ஒரே பாயிண்டில் சுற்றி சுற்றி அடிச்சிருக்கோம். ரெப்படேட்டிவாக ஒரே வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ப்ரிசிஷன். ரெப்படேட்டிவாக டார்கெட்டில் வந்திருக்கு, அக்யூரேட்டான டார்கெட்டில். அண்ட் ஹென்ஸ் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த அக்யூரசி ப்ரிசிஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எரரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ லெட்ஸ் see about that. ஓகே, ஸோ மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எரர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சில எரர் வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ரிசிஷன் அக்யூரசி இதோட பேசிஸ்லையும் நம்ம வந்து எரர் கேல்குலேட் பண்ணுவோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது. அந்த தெர்மாமீட்டர் வந்து உங்களோட பாடி டெம்பரேச்சர் எடுக்குது. அது 40 டிகிரி, சாரி பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரிலாம் இருக்காது செல்சியஸில். சரி, ரூம் டெம்பரேச்சர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே. ரூம் டெம்பரேச்சர் எடுக்கிறோம். அந்த ரூம் டெம்பரேச்சர் அல்லது வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரின்னு காட்டுது. அது 40 டிகிரி, அதுதான் ட்ரூ வேல்யூ அப்படின்னா அது வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு அர்த்தம். 10 ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் அது 40 டிகிரி தான் காட்டுதுன்னா அது அக்யூரேட்டாகவும் இருக்குது, ப்ரிசைஸாகவும் இருக்குன்னு அர்த்தம். இல்லை 40.1, 38.4, 39.5, 41.7 இந்த மாதிரி மாற்றி மாற்றி காட்டுச்சுன்னா ப்ரிசிஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது, ஏன்னா 40 சுற்றி தானே இருக்குது, ஆனால் ப்ரிசிஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் ப்ரிசிஷன் இல்லை? ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல எடுக்கல, இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட எரர் அப்படின்னா வந்து அன்சர்டனிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நமக்கு 3 டைப் ஆஃப் எரர் இருக்குது. ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், கிராஸ் எரர். ஸோ in terms of accuracy precisionல காட்டணும்னா accurate and precise value makes no error. தப்பே இல்லை. எனக்கு இங்கே இந்த வேல்யூ தான், இதுதான் ட்ரூ வேல்யூ, அது எனக்கு திரும்ப திரும்ப வந்திருக்கு, நோ எரர். எனக்கு இதுதான் ட்ரூ வேல்யூ ஆனால் திரும்ப திரும்ப வரல, ஒரு ரேஞ்சில் இருக்கு, ரேண்டம் எரர். எனக்கு ட்ரூ வேல்யூ வரல ஆனால் என்னால் ப்ரிசைஸாக ஒரு வேல்யூவை மெஷர் பண்ண முடியுது, என்னமோ ஒன்று மெஷர் பண்ணுறது, அதுதான் திரும்ப திரும்ப வருது, ப்ரிசிஷன் சிஸ்டமேட்டிக் எரர். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர், கிராஸ் எரர் ஒன்னொன்னையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வென் வி டாக் அபவுட் சிஸ்டமேட்டிக் எரர், சிஸ்டமேட்டிக் எரரில் வந்து நமக்கு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி அது எரர். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் ரீப்ரொடியூசபிள் inaccuracies that are consistently in the same direction. These occur often due to a problem that persists throughout the experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பண்ணுறீங்கன்னா அதில் என்னமோ ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது. அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எரர் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எப்படின்னா அந்த கான்ஸ்டண்ட்டாக எரர் வர்றதே இஸ் ஆக்சுவலி ப்ரிசிஷன். நமக்கு ட்ரூ வேல்யூ வரவே இல்லை, நம்ம அக்யூரேட்டாகவே நம்மளோட ரீடிங் அக்யூரேட்டாகவே இல்லை, ஆனால் ப்ரிசைஸாக இருக்குது. ஸோ இதில் சிஸ்டமேட்டிக்காக ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணோம்னா நம்மளோட எரரை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த சிஸ்டமேட்டிக் எரர் என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸில் வர்றான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். ஸோ லெட்ஸ் டேக் அ க்ளோசர் லுக் அட் திஸ் ஒன். ஓகே, ஸோ சிஸ்டமேட்டிக் எரரை பொறுத்த வரைக்கும் ப்ரிசிஷன், ஓகே, அக்யூரசி அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. சிஸ்டமேட்டிக் எரரில் அக்யூரசியே இருக்காது. ஓகே, அட்லீஸ்ட் சம்டைம்ஸ் ப்ரிசிஷன் இருக்கும், சம்டைம்ஸ் அதுவும் இருக்காது. ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் வருது அப்படின்னா அந்த எரரில் இருக்கிற வேல்யூ, அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிற வேல்யூ அக்யூரேட்டாக இருக்கவே இருக்காது. ஏன்? பிகாஸ் there is constantly something that is causing that error. As a result of that, the value, the measurement that you get is precise. அதில் இன்னும் சொதப்புச்சுன்னா ப்ரிசிஷன் கூட இருக்காது. ஓகே, ஸோ என்னென்ன பாசிபிள் வே ஆஃப் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வரலாம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், imperfections in procedure, personal error, errors due to external cause, least count error. இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 2 mark questionல கேட்கலாம். What are the different ways in which systematic error is possible? ஓகே, ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஓகே. ஸோ அகெயின் இது வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ பிரேக் எடுக்காமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம், பெரிய பாராட்டுகள். மறக்காமல் வந்து ஒரு இது லைக்கை போட்டு விட்ருங்க வீடியோக்கு, வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரியாக கேலிப்ரேட் ஆகலை,
அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டேமேஜாக இருக்குது. டேமேஜாக இருக்குன்னா ஆப்வியஸ்லி சரியாக கேலிப்ரேட் ஆகிருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சரியில்லை இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வரும். உதாரணத்துக்கு உடஞ்ச ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுறது. இப்போ இதை எடுத்துக்கோமே, ஓகே, இந்த போர்ஷன் சரியாக தான் இருக்குது. எந்த போர்ஷனில் அந்த கீழே இருக்கிற துணியை மெஷர் பண்ணுறேனோ அந்த போர்ஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் அந்த ஸ்கேல் அப்படி நகட்டி வச்சு மெஷர் பண்ணேன்னா இந்த வந்து பாருங்கள், இந்த இடத்துல உடஞ்சிருக்கா, அதில் உடஞ்சிருக்கு. அப்போ உடஞ்சிருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பான முறையில் இதனால ரீடிங் கொடுக்க முடியாது, சரியான ரீடிங் வராது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல டேமேஜ் இருக்கு, கேலிப்ரேஷன் ப்ராப்ளம், நாட் ஒர்க்கிங், இந்த மாதிரி காரணத்தினால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பிரச்சனை இருந்தால் தட்ஸ் கால்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர். நெக்ஸ்ட் என்ன, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட், ஸோ லெட்ஸ் சே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலோரிமீட்டர். இந்த கலோரிமீட்டரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட் அப்படிங்கிறது. ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இங்கே நம்ம டெம்பரேச்சரை பற்றி படிக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிறதுலேயே மீட்டர் யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் பற்றி படிக்க போகிறோம். அண்ட் டெம்பரேச்சரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா அதுதான் மெயின் காம்பனண்ட். அப்போ அது நான் மெஷர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும், எனக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த இன்சுலேஷன் ஜாக்கெட்டில் ஒரு 7 இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டெம்பரேச்சர் சரியாக இருக்காதா? அப்போ அந்த இன்சுலேஷன் ஜாக்கெட்டை நான் சரியாக செட் பண்ணலை அப்படின்னா எனக்கு என்ன எரர் வரும், இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் ப்ரொசீஜர், சிஸ்டமேட்டிக் எரர் வரும். கான்ஸ்டண்ட்டாக வேற டெம்பரேச்சர் ரீடிங் காட்டும். எதனால, அந்த இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டை நான் சரியாக செட் பண்ணல அப்படின்ற காரணத்தினால. ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் வி ஷுட் பி வெரி ஃபோக்கஸ் ஆன். இப்போ நமக்கு வந்து 12th ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. உங்கள் ப்ராக்டிகல்ஸில் எல்லாத்துலேயுமே இதை இன்கார்பரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எரர்ஸை நீங்கள் ஹெவியாக அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் யோர் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் ப்ரொசீஜர். இது வந்து இதில் மட்டும் கிடையாது, வேறு சில ப்ரொசீஜரும் இருக்குது, அதில் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஸ்க்ரூ காஜ் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சரியாக வந்து அந்த த்ரெட்டிங் வந்து கரெக்டாக பண்ணலை, அல்லது வந்து அந்த இது வந்து நீங்கள் பண்ணுற த்ரெட்டிங்கை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணல அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் வரும். நெக்ஸ்ட், பர்சனல் எரர், வேலை செய்கிறவங்க பண்ணுற எரர். ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வந்து பண்ணதையே திரும்ப திரும்ப பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும், ஈஸியாக நல்லா கரெக்டாக பண்ணுவாங்க. முதல்ல பண்ணும்போது தப்பு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் 1000 தடவை பண்ணாலும் அவங்களுக்கு அது ஞாபகமே இருக்காது. கரெக்டாக நம்ம பார்த்துருப்போம், எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் சில பேருக்கு வந்து அது வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு புரிதலே இருக்காது. அப்படி சில சமயம் எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்கள், இண்டிவிஜுவல்ஸ், ஹியூமன் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது எதனால, இனிஷியல் செட்டிங் அப்பில் வந்து பிரச்சனை வரலாம், கேர்லெஸ்னஸாக இருக்கலாம், அப்புறம் வந்து சில ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும், அதை எடுக்காமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா தெர்மாமீட்டர் முதல்ல, அதாவது நான் சொல்கிறது வந்து மெர்க்யூரி தெர்மாமீட்டரை பற்றி பேசுகிறேன். மெர்க்யூரி தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அந்த மெர்க்யூரி வந்து கரெக்டாக லோவர் லெவல் இருக்கான்னு பார்க்கணும். சூடாக ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சுட்டு கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா சரியான ரீடிங் காட்டாது. ஸோ அது வந்து ஷுட் பி ப்ராட் டவுன் டு இட்ஸ் நார்மல் லெவல், அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த மெர்க்யூரியை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோம், நேராக வச்சு பார்க்குறோம், அப்படி சைடு வச்சு பார்க்குறோமா அப்படின்றத வச்சு. ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து பர்சனல் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காஸ். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, இது நிலநடுக்கம், சுனாமி, இல்லைனா வந்து யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் மேலே வந்து தண்ணி கொட்டிட்டாங்க, தெரியாமல் தட்டி விட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரீடிங் எடுத்துகிட்ருக்கீங்க, உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து என்னமோ ஆயிடுச்சு வேறு காரணத்தினால, வெளியிலேருந்து வர. அதனால தான் வந்து என்றைக்குமே லெபார்ட்டரி அப்படின்றது வந்து இட்ஸ் எ கன்ஃபைன்டு ஸ்பேஸ், வேறு எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. இதில் இன்னொரு ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, வெயிங் பேலன்ஸ் இருக்கும்.
ஸ்கூல்ஸில் லெபார்ட்டரிஸில் நீங்கள் பார்ப்பீங்க இனிமேல் இப்படி ஒரு கட்டம் மாதிரி ஒன்று போட்டு அந்த கட்டத்துக்குள்ளே வச்சுருப்பாங்க அந்த வெயிங் பேலன்ஸை. ஓகே, கட்டம் போட்டு இப்படி போட்டு ஒரு டிஸ்க் வச்சுரு. இந்த டிஸ்கில் தான் வந்து வெய் பண்ணுவாங்க, வெயிங் பேலன்ஸ். இதுக்கு ஒரு கதவு வேறு இருக்கும். இந்த மாதிரி இந்த கதவை பூட்டிட்டு தான் வெயிட் எடுக்கணும். சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவசரத்தில் கதவை பூட்டாமல் வெயிட் எடுப்பாங்க. அவர் கதவை திறந்துட்டு உள்ள பொருள் வச்சுட்டு மாசு எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயோ பக்கத்தில் தண்ணி கிண்ணி குடிக்க போகும்போது எவனாவது ஒருத்தர் வந்து ஃபேனை போட்டு விட்டுருவாங்க. போட்டாங்கன்னா ஈவன் அந்த காற்று சுற்றுதில்ல, அந்த காற்றுவோட அழுத்தத்தினால இந்த சென்சிட்டிவ் பேலன்ஸில் ரீடிங் மாறும். எக்ஸ்டர்னல் காஸ். ஓகே, ஸோ தட் குட் பி ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டர்னல் காஸ். நெக்ஸ்ட் என்ன? லீஸ்ட் கவுண்ட் எரர். ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட்னா என்ன? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ an instrument can take? Smallest value that can be measured by an instrument. அதுதான் நம்ம வந்து லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த லீஸ்ட் கவுண்ட்டில் வந்து எரர் எப்படி வரும்? இவ்வளவு தான் மெஷர் பண்ண முடியுது அப்படின்றது கரெக்டாக நமக்கு தெரியணும். தெரியலன்னா எஸ்பெஷலி ஸ்க்ரூ காஜ், வெர்னியர் கேலிப்பர்ஸ் அப்படின்ற அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஜீரோ எரர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ லீஸ்ட் கவுண்ட்லேயுமே வந்து இதில் இவ்வளவு எரர் இருக்குது அப்படின்றப்போ அந்த எரரை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக தெரியணும். அப்போது இவ்வளவு தான் இதில் வந்து மெஷர் பண்ண முடியும், இதோட லிமிடேஷன்ஸ் இதுதான், இந்த சின்ன வேல்யூ அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்மளால் கால்குலேஷன் கரெக்டாக பண்ண முடியாது. அண்ட் ஹென்ஸ் லீஸ்ட் கவுண்ட் எரர் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ எக்ஸ்பிளைன் சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் இன் டீட்டெயில் அப்படின்னு கேட்டால் இது எல்லாத்தையும் சொல்லி எக்ஸாம்பிள்ஸோட எழுத தெரியணும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரேண்டம் எரர். இப்போ இது வரைக்கும் சிஸ்டமேட்டிக் எரர் பார்த்தோம். ரேண்டம்னா என்ன? ரேண்டமாக வரக்கூடிய எரர். ஓகே, ஸோ இது அன்பிரடிக்டபிள் வேரியேஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வோல்டேஜ் சப்ளை, இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம ப்ரெடிக்டே பண்ணிருக்க மாட்டோம். நீங்கள் பாட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பவர் அவுட்டேஜ் இருக்குது, as a result of that இது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. திடீர்னு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏசி மேல் ஃபங்க்ஷன் ஆகி ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இது அன்பிரடிக்டபிள், நமக்கு வந்து கண்ட்ரோலே கிடையாது. அண்ட் அதனால வரக்கூடியது வந்து எரர் எப்படி இருக்கும்? அதனால வரக்கூடிய எரர் தான் ரேண்டம் எரர். ஸோ ரேண்டம் எரரை வந்து சான்ஸ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். பை சான்ஸ் நடந்துருச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி, அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த எரர் வந்து பர்சனல் எரராகவும் இருக்கலாம் அப்சர்வர்னால. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் காஸ்னால இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. சம்டைம்ஸ் கேர்லெஸ்ஸாக ரீடிங் எடுக்கிறாங்க, பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்றப்ப கேர்லெஸ்ஸாக ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனாலையும் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ ரேண்டம் எரரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ப்ரிசிஷனும் இருக்காது, அக்யூரசியும் இருக்காது. பாருங்கள் எவ்வளவு ரேண்டமாக இருக்குன்னு, லிட்ரலாக ரேண்டமாக ரீடிங் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் கால்டு ரேண்டம் எரர். No precision, no accuracy. No precision, no accuracy. That's how we define random error. All right, so random errorல நமக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஓகே, ரேண்டம் எரர் எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம், அல்லது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ நமக்கு நிறைய வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவோட அரித்மெட்டிக் மீன் எடுக்கிறது மூலமாக we can eliminate the random error. பிகாஸ் எனக்கு 10 வேல்யூ வந்திருக்கு, 10 வேல்யூவும் டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது, ஆனால் ஒரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அதோட அரித்மெட்டிக் மீன் நான் எடுத்தேன் அப்படின்னா
எனக்கு அதிலிருந்து ஒரு ஆல்மோஸ்ட் அக்யூரேட் வேல்யூ கிடைக்கும். ப்ரிசைஸாக இல்லை எனக்கு, ஆனால் அக்யூரேட்டான வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ the number of trial readings are taken in an experiment. The readings are A1, A2, A3 until AN. அப்போ arithmetic mean எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம்? arithmetic meanனா என்ன? ரொம்ப சிம்பிள். Sum of everything divided by the total number of values. So AM is going to be A1 plus A2 plus A3 all the way plus AN divided by N. Correct? Total number of values, sum of all the values divided by total number of values. இதை எப்படி எழுதலாம் நான்? AM is equal to summation of AI, I tends from 1 to N, 1 by N. This is I equals 1 to N AI அப்படின்னு எழுத முடியும். ஸோ இதுதான் ஒரு குவான்டிட்டியோட ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ மல்டிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பாசிபிள் வே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் வே. இது ரேண்டம் எரருக்கு. நெக்ஸ்ட் என்ன? ஒன்ஸ் ரேண்டம் எரர் பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வி மூவ் டு கிராஸ் எரர். Gross error is just error caused due to sheer carelessness of an observer. 2 சென்டிமீட்டர்னு பார்த்துட்டு 2 மீட்டர்னு எழுதுறது, 2 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத பார்த்துட்டு சென்டிமீட்டர் எழுதுறது, அந்த மாதிரி கிராஸ் ஜஸ்ட் கேர்லெஸ்னஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன காரணத்தினாலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரியாக செட்டப் பண்ணாமல் ரீடிங் எடுக்கிறது, ரீடிங் from improper setup. சரியா செட் பண்ணல, அதுலேருந்து ரீடிங் எடுத்தால் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. ஆவரேஜ் ரொம்ப தப்பாக ரீடிங் வரும். அதே மாதிரி அப்சர்வேஷனை வந்து தவறான மேனரில் எடுக்கிறது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ராங்காக அப்சர்வேஷன் ரெக்கார்ட் பண்ணுறது, காலிங் ராங் அப்சர்வேஷன். அப்புறம் வந்து இந்த ராங் வேல்யூவை கால்குலேஷனில் யூஸ் பண்ணுறது, ஓகே, இதெல்லாம் கன்ஸ்டிடியூட்ஸ் கிராஸ் எரர். ஓகே, இதெல்லாம் எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது மூலமாக கவனமாக ரீடிங் எடுக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஃபுல் ஃபோக்கஸும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா, என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே, ஸோ இதுதான் இது, அப்போ இப்படி பண்ணணும், ஒரு பிளான் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால கிராஸ் எரர் வரும். சரி, சிஸ்டமேட்டிக் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக சிஸ்டம் எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து கிராஸ் எரர் தான். ஏன்னா நம்ம தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்றப்போ சில செட்டப்ஸ் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு அந்த வெயிங் பேலன்ஸ் எடுத்துக்கோ, மேலே ஒரு பிளேட் இருக்கும். இந்த பிளேட்டை எப்பயுமே வந்து வைப் க்ளீன் நல்லா தொடச்சிட்டு தான் அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெயிட் எடுத்துருவீங்க, ஏதோ ஒன்றோட மாஸ் எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் மாஸ் எடுக்கணும். ரீசெட் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு இந்த பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து பேலன்ஸை ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஆனால் இப்படி நம்ம செய்வோமான்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் செய்ய மாட்டோம். ஓகே, என்ன மாதிரி வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து கிராஸ் எரர் வந்து வரும். ஓகே, ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ரிகார்டிங் தீஸ் திங்ஸ். ஓகே, கிராஸ் எரர் வராத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்போ எரர் என்னென்ன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த எரர் எப்படி அனலைஸ் பண்ணுறது? எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸில் 4 மெயின் மெத்தட் இருக்குது. அப்சல்யூட் எரர், மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்ட் பெர்சன்டேஜ் எரர். இந்த 4ஐயும் நம்ம அனலைஸ் பண்ணணும்.
ஓகே, இந்த 4 விதமான எரரை வந்து எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபோக்கஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் அப்சல்யூட் எரர்? ஒரு வேல்யூல அப்சல்யூட் எரர் என்ன, மீன் அப்சல்யூட் எரர் என்ன, ரிலேட்டிவ் எரர் என்ன, பெர்சன்டேஜ் எரர் என்ன? இந்த மூணும் ரிலேட்டட். பெர்சன்டேஜ் எரர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக 4மே ரிலேட்டட் தான். இதிலிருந்து இது அந்த மாதிரி இருக்கும். பாப்போமா? ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் எப்படி டிஃபைன் பண்றோம்னா, the magnitude of difference between the true value and the measured value of a quantity. ஸோ measured value அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு இது நம்ம மெஷர் பண்ண எல்லா வேல்யூவும் எடுத்து ஒரு அரித்மெட்டிக் மீன் எடுப்போம், am அப்படின்னு. அதுக்கும் ட்ரூ வேல்யூக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் 6 அடி, ஆனால் நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக வந்த வேல்யூ 5 அடி இது 11 இது அப்படின்னு காட்டுது, 5 foot 11 inch அப்படின்னு காட்டுது. அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட அப்சல்யூட் எரர். எந்த அளவுக்கு மேக்னிடியூட் இருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே நம்மளோட அரித்மெட்டிக் மீன் நம்ம இது திரும்ப எழுதணும்னா என்ன வரும்? am is a1 plus a2 plus a3 all the way plus an divided by n, or am is equal to 1 by n sigma I tends to from 1 to n ai. This is my arithmetic mean. இந்த arithmetic meanல இருந்து absolute error நான் எப்படி calculate பண்ணுவேன் அப்படின்னா, absolute error individual valuesக்கும் calculate பண்ணலாம், இது total இதுக்கும் calculate பண்ணலாம். individual values calculate பண்ணும்போது delta a1. So this is my absolute value of a1 is modulus arithmetic mean value minus this. Delta a2 is modulus am minus a2. அப்படியே வந்து delta an அப்படின்னு போட்டா nth term க்கு arithmetic meanல இருந்து அந்த nth term இது பண்றது. This is my absolute error, absolute value. அதாவது அந்த மேக்னிடியூட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை வச்சு என்னால வந்து மற்ற விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ இது வந்து அப்சல்யூட் எரரா? இப்போ இந்த அப்சல்யூட் எரருக்கு நான் மீன் எடுத்தேன்னா அது மீன் அப்சல்யூட் எரர். ஸோ லெட் மீ மூவ் அவுட் ஆஃப் த ஃப்ரேம் ஸோ தட் யூ கேன் நோட் திஸ் டவுன். டக்குன்னு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தென் வில் மூவ் டுவர்ட்ஸ் மீன் அப்சல்யூட் எரர். அதுக்கப்புறம் வந்து அதர் கைண்ட்ஸ் ஆஃப் எரர்ஸ்க்கு வந்து வில் மூவ் ஃபார்வர்ட். Right. Mean absolute error. அப்படின்னா என்னன்னா, the arithmetic mean of okay. So the arithmetic mean of absolute errors in all the measurements is called mean absolute error. So mean absolute errorல நம்ம என்ன பண்றோம்? mean value எடுத்து அந்த mean valueக்கும் individual values n terms இருக்கு அப்படின்னா mean valueக்கும் individual valueக்கும் என்ன difference? What is the difference? அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கரெக்ட்டா? So that is how we define the arithmetic இது absolute error. mean absolute errorனா absolute error calculate பண்ணிட்டு அதுக்கு mean எடுக்கிறது. அப்போ அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன இருக்கும்? ரொம்ப சிம்பிளா இருக்கு இதோட ஃபார்முலா. arithmetic meanோட mean absolute errorோட ஃபார்முலா. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து mean absolute error or absolute valuesங்கிறத டெல்டான்னு சொல்றோமா? அப்போ டெல்டா arithmetic mean is equal to modulus of delta a1 plus modulus delta a2 plus modulus delta a3 all the way to modulus delta an divided by n. Okay, so absolute error na modulus அதாவது delta a
டெல்டா ஏஎன் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? தட் இஸ் ஆர் அப்சல்யூட் எரர். அந்த அப்சல்யூட் எரருக்கு இப்போ நான் இங்கே வந்து மீன் வேல்யூ எடுத்திருக்கேன். அப்போ நான் அதை எப்படி சொல்லலாம்? சம்மேஷனில் சொல்லணும்னா 1/n சிக்மா I equals 1 to n modulus delta A I modulus, because it's plus or minus la and the value avana irukkalam. Okay, so this is the mean absolute error. Absolute error kandupidichittu adukku mean edutha mean absolute error. Next, relative error. Relative error na the ratio of mean absolute error to the mean value is called relative error. So நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு arithmetic mean கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம absolute error கண்டுபிடிச்சோம். அந்த absolute error வச்சு ஒரு mean value கண்டுபிடிச்சிருப்போம். mean absolute error இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற ரேஷியோ தான். So ஃபார்முலால எழுதுனா this is how it's going to look like. அவ்வளோதான், டெல்டா ஏஎம் பை ஏஎம். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் எரரில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஐடியா வந்து அப்சல்யூட் எரர் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, எரரோட மேக்னிடியூட் எந்த அளவுக்கு இருக்குது, ஹவு லார்ஜ் த அப்சல்யூட் எரர் இஸ் கம்பேர்ட் டு மீன், கம்பேர்ட் டு த ட்ரையல் டோட்டல் சைஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரிசைஸான அக்யூரேட்டான வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ரிலேட்டிவ் எரர். அண்ட் ஃபைனலி ரொம்ப சிம்பிள், பெர்சன்டேஜ் எரர். இந்த ரேஷியோக்கு பெர்சன்டேஜ், ரிலேட்டிவ் எரரை வந்து நான் பெர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா பெர்சன்டேஜ் எரர். அப்போனா என்ன அர்த்தம்? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் பெர்சன்டேஜ் எரர். ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன இது வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து எரர் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டஸ் அன் எரர் ப்ராபகேட்ஸ், என்னென்ன மாதிரியான வித்தியாசமான வழியில் எரர் வந்து ப்ராபகேட் ஆகலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் எரர். ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் எரரை பொறுத்த வரைக்கும் number of measured quantities may be involved in the final calculation. Different types of instruments may have been used for taking readings. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரீடிங்கை கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர் யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் மிஸ்டேக் வரும். அதை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த ப்ராபகேஷன் ஆஃப் எரர் அப்படின்னா ரைட்டு ரீடிங் எடுத்துட்டோம், அப்போது என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஃபோக்கஸ் தான். ஸோ இதில் வந்து நம்மளோட பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஓகே, ஸோ மல்டிபிள் ரீடிங்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றப்போ இந்த ரீடிங்கில் ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது ஆடிங் ஆர் அடிஷன், சப்ட்ராக்ஷன், multiplication, division, powers, raising to powers, இந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை நம்ம இப்போது ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகே, எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட், அதாவது இதுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன் மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இன் த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். சம் ஆஃப் அப்சல்யூட் எரர் இன் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். அப்சல்யூட் எரர்னா என்ன, நம்ம வந்து இது டெல்டா வச்சு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ரெண்டு குவான்டிட்டி நம்ம எப்படி எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ
delta A and delta B absolute errors. Okay, let's let delta A and delta B be the absolute errors in two quantities A and B. A and B oda absolute errors idu. Okay, so measured value எப்படி இருக்கும் அப்படின்னா A is going to be A plus or minus delta A. அதே மாதிரி measured value of B is going to be B plus delta plus or minus delta B. ஏன்? because நமக்கு தெரியாது என்ன வந்து எரர் அப்சல்யூட் எரர் இருக்குன்னு. அது வந்து அதிகமாக இருக்கலாம், எரர் வந்து நம்ம எக்ஸசிவ் வேல்யூ எடுத்துக்கலாம் அல்லது கம்மியான வேல்யூ எடுத்துக்கலாம். அண்ட் ஹென்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் வாட் எவர் தி அப்சல்யூட் எரர் இஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சிடர் z equal to A plus B. consider z equal to A plus B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டெல்டா z அப்படிங்கிறத எரர் அப்படின்னு நம்ம எடுக்கிற மாதிரி வரும். இஸ் தட் ரைட்? பிகாஸ் we need to know what is the error in the sum as well. ஸோ சம்மில் வந்து எரர் இருக்கு z அப்படின்றப்ப வந்து இந்த இடத்துல வந்து I'm just going to consider delta z as the error in z. அப்போ சம்மை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா டோட்டல் சம்மை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா I can write something like this. z plus delta z is equal to A plus or minus delta A plus B plus or minus delta B. I'm just rearranging them. Z plus or minus delta Z is equal to A plus B plus or minus delta A plus delta B. I'm just rearranging the equation. So இது எப்படி வரும் அப்படின்னா A plus B நான் Z அப்படின்னு எழுதலாம் கரெக்டா? because A plus B is Z, right? Z plus or minus delta A plus delta B. இங்க already ஒரு Z இருக்கு, இங்க ஒரு Z இருக்கு. that would get cancelled and that would give me delta Z is equal to delta A plus delta B, and hence the statement, the maximum possible error in sum of two quantities is equal to the sum of absolute error in the individual quantities. So this is error in the sum of two quantities. இதே மாதிரி subtraction இருக்கு. Then we move towards product of two quantities, that is multiplication. அதுக்கப்புறம் we move towards division. Okay, so let's do that. Error in difference. So difference la varumbodhu is equal to the sum of absolute error in individual quantity. Maximum error two quantities is equal to the sum of absolute error in two quantities. Idhiliyume vandu sum da varudhu. Okay, it's more or less the same as error in sum of the quantities. So inga enna eduthuka pora, let's take the same application. Okay, same thing. Delta A and delta B absolute errors of quantities A and B. அப்போ measured value எப்படி இருக்கும் எனக்குங்க? Measured value of A is A plus or minus delta A. B is B plus or minus delta B. Z is equal to A minus B because எனக்கு sum இல்லை இங்க. I need to find the difference in these two quantities. Okay, அப்போ என்னோட final நான் வந்து Z இங்க Z லையும் வந்து எனக்கு ஒரு error வரும். So let me just skip that step and write this. Z is equal to A plus B plus or minus A plus or minus delta A minus B plus or minus delta B. So this would be my difference. Correct? இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? I'm just rearranging everything.
எப்படி rearrange பண்றேன் இந்த மாதிரி again a minus b so we'll do it here is it so minus delta z is a minus b plus or minus delta a plus delta b. We know that this component is z, so z plus or minus delta a plus delta b. The z gets cancelled and hence still delta z becomes delta a plus delta b, which is the same as the error in difference between sum of two quantities. Difference layum sari sum layum sari finally varumbodhu it comes to the same aspect. Okay, so next we move towards product of two quantities. Product of two quantities varumbodhu our statement is equal to the sum of the fractional errors in the individual quantities. Fractional error, appo definitely there is going to be something divided by அப்படினு வரப்போகுது. Okay, இங்கேயும் same assumption தான். Delta a and delta b is the absolute error of quantities a and b. So the measured value of a என்னவா இருக்கும்? Measured value of a is going to be a into delta b, a into delta b and b into delta b, a delta a, b delta b, and z is ab. Correct? Very simple. Okay, so what I'm going to do is just substitute these values. Z plus delta z is equal to plus or minus delta z is equal to a times b. A is a delta a times delta a, and into b minus delta b, right? All right, so error in product of two quantities இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படி? ஏன்னா முதல் ரெண்டும் வந்து addition and subtraction. So although addition and subtraction ரெண்டு வித்தியாசமான operation அப்படின்னு பார்த்தாலும் what did we understand is that the final outcome was same. But இங்க வந்து the error in product of two quantities is going to be quite different. We have fraction and everything. Okay, so இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து delta a delta b the same thing. Okay, so measured value of a is going to be delta a plus or minus delta ab. So we'll start with that. Okay, measured value a போட்டோம்னா a plus or minus delta a, b na b plus or minus delta b. Okay, this is very common. I don't know why I started with a bracket. Okay, so this is very common. இப்போ இங்க இருந்து நம்ம வந்து நம்மளோட z is just going to be ab because it's the product of two values. So இதை வந்து let's write it in with absolute error. Absolute error போது so plus or minus del z, a is going to be a plus or minus delta a multiplied by or just it's a dot product, so b plus or minus delta b. Simple. Ippo now comes the interesting point. Okay, how do we solve this, right? So in solve பண்ணும்போது what are we doing is we just multiplying ab, a delta b, b b delta a plus delta a times delta b and the madri. Okay, so follow this multiplication very closely with me. So you multiply this ab, then comes plus or minus a times delta b, then b times plus or minus b, I'm sorry not plus or minus, yeah it's actually plus or minus, yeah plus or minus b times delta a, அதுக்கப்புறம் delta a delta b.
𝒔𝒔 அவ்வளவுதான். Okay, simple thing. எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ இட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சென்ஸ் இஃப் இட் கன்ஃபியூசஸ் யூ as well. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we need to eliminate certain things. ஸோ என்ன பண்ணுறோம்னா LHS வந்து we are dividing left hand side by Z and the right hand side by AB. Okay, ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா Z plus delta Z இது இருக்குது. ஸோ this is the இது we are next going to divide in the pakkam. This is what's this left hand side. So LHS by we are dividing it by Z. This is equal to, and here we are dividing it by AB. So enna varumna inga 1 plus or minus delta Z by Z is equal to 1 plus or minus AB by B plus or minus delta A by A plus or minus delta A by A times delta B by B. Okay, so this is the value நமக்கு வந்து கிடைக்கிறது. But if I eliminate certain terms because certain values are very very small, for example delta A by A, delta B by B, these are very small values. Then I eliminate panena, my final expression is going to be delta Z by Z. Delta Z by Z is equal to plus or minus delta A by A plus delta B by B. Okay, the maximum fractional value. Okay, in the summation இருக்கும் இதுதான் காணாம போயிடும் because the product is very very small. இதுதான் காணாம போயிடும். இதை தான் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். Okay, so that is the maximum fractional error of two quantities in when they are in the productல வந்து இருக்கக்கூடிய error. Next we'll move towards division. Okay, so division la again adhe idha, we just want to consider things and start solving. Okay, so inge irundha aarambikiren nanu. Sorry, Z is A by B because that's the final thing. Now Z could be written, how do we write that? Absolute error plus or minus delta Z is equal to A is A plus or minus delta A divided by B plus or minus delta B. Okay, now I need to solve this. What am I doing? If I take A and B out, அப்படின்னா என்ன வரும்? இங்கிருந்து நான் A வெளியில் எடுக்கிறேன். So Z plus or minus delta Z. A times 1 plus delta A by A divided by B times 1 plus delta B by B. Okay, கீழே இருக்கிறத நான் மேலே கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம்? I can just do an inverse sign. So what am I doing is equal to A by B 1 plus delta A by A into 1 plus delta B by B inverse. Okay, in the inverse if I bring it inside, the plus or minus, plus or minus.
So if I bring the inverse sign inside, this plus or minus is going to change to minus by plus. That's the symbol that you see in the book. So நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'm just dividing both sides by z, because a by b is z. So இதை வந்து z ன்னு எழுதலாம், இதையும் z ன்னு எழுதலாம். So this will be eliminated. So this would become delta z by z is equal to, if I divide the entire thing by z, all I get is 1 plus or minus delta a by a, 1 minus plus delta b by b. I did two operations here. In the a and b அப்படிங்கிறது z தான். So I'm dividing by z, I get this. So இது eliminate ஆயிரும். Then I'm bringing this inverse sign inside and inversing the sign, plus or minus, minus plus. Okay? Now I do the multiplication. So okay, here technically there is 1 plus or minus. Okay? So when I do the multiplication, it's just going to be this: 1 plus or minus delta a by a minus plus ab delta b by b minus plus delta b by b, and then we get one more, and then we do this. So there's going to be another plus or minus delta a by a times delta b by b. Okay? So idhila again the product term, product term is the only term that would have value. The இன்னொரு term, அந்த இன்னொரு ரெண்டு இருக்கிற மிச்ச ரெண்டு term வந்து அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. So இதை eliminate பண்ணோம் அப்படின்னா, what would our final answer be? இந்த பக்கம் delta z by z இருக்கு. So delta z by z becomes delta a by a plus or minus delta b by b. The maximum fractional error in the quotient of two quantities is equal to the sum of their individual fractional error. Okay? All right. So this is more than enough understanding regarding the error theory. Ingirundu, where are we going? Very simple. We are moving towards dimensional analysis. Okay? What is dimensional analysis? Romba mukkiyamaana oru chapter. Part of the chapter. Okay? So dimensional analysis la vandu what do we get apna? In mechanics we deal with physical quantities like mass, time, length. Idu na munnadiye sonnen, adha the MKS, FPS, CGS system padi. Okay? So we deal with mass, time and length. Okay? In the basis la நம்ம quantities express பண்ண try பண்றோம். So there are so many quantities that can be expressed in terms of m, t and l: mass, length and time. Mass, time and length. That is how we define, and that analysis is called dimensional analysis. So the dimension of a physical quantity can be defined as any physical quantity which is expressed in terms of base quantities whose exponents represents the dimension of the physical quantity. இதுக்கு அர்த்தம் என்ன? length அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, length component மட்டும்தான் இருக்கு. So mass 0, time 0, length 1. இது MLT னும் எழுதலாம், MTL னும் எழுதலாம், it doesn't matter. So hence this is written as L power 1 or just L.
just L is more than enough. Hence L. The same goes for mass and everything. Ipo area paapome. Area is length into breadth. Rend length quantity irukku. So M becomes 0, L becomes 2, T becomes 0, and hence L is 2. Volume, 3 length quantity, 3 length quantities. M0, L cube, T0, so that becomes L cube. This is called dimensional analysis. So what we are essentially doing is that we are breaking down any physical quantity into their base quantities and writing them in terms of powers of mass, length and time in mechanics. Okay, so let's see another example. Okay, another example enna paakrom appadina, let's talk about speed. Okay, speed, distance by time. Distance is a length quantity, time is a time quantity. So நான் அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா L T power minus 1. The bracket is not always necessary. So L T power minus 1 is more than enough. So this helps us to check the equations. So applications and limitations நம்ம வந்து பார்ப்போம். Before that, let's do multiple physical quantities. அதை ஃபுல்லா நம்ம வந்து பண்ணி பார்ப்போம். Let's talk about displacement. Velocity. Velocity is displacement by time. Correct? What is displacement? Again, length quantity. What is time? Time quantity. So L T minus 1, which makes sense, both of them having the unit meter per second. Correct? Meter per second. Let's do another. So let's talk about acceleration. Right? What is acceleration? Velocity by time. Correct? Velocity by time. So velocity by time, we already have velocity is L T power minus 1 divided by T. The T goes up, so that becomes L T power minus 2. Acceleration. So do similar things. For example, force. Force is mass times acceleration. So acceleration is this times mass, mL T power minus 2. Done. Simple. Momentum, impulse, anything can be broken down into this. So that is called dimensional analysis. Okay, so we just analyze the dimensions of a quantity in terms of base quantities, mass, length, time. Okay, and that's about dimensional analysis. Very simple. Okay, இதுல இப்போ நம்ம வந்து quantities பத்தி பார்க்கணும். இப்போ வந்து பாருங்களேன், இங்க எல்லாத்துலயுமே வந்து நான் வந்து quantities பத்தி பேசியிருக்கேன் நான், as in speed, velocity, acceleration அப்படின்னு. இதை பேஸ் பண்ணி ஒரு டைமென்ஷன்ல டைமென்ஷனல் அப்படின்னு ஒன்று இருக்கு, டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து பாருங்களேன், இங்க வந்து மாஸுக்கு டைமென்ஷனே இல்லை. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. லெட்ஸ் லுக் இன்டு தட். எஸ், ஸோ வி ஹாவ் 4 quantities based on the dimensions. Okay, on the basis of dimensions we categorize quantities into 4: dimensional variables, dimensionless variables, dimensional constant, dimensionless constant. எல்லாத்துக்கும் examples கொடுக்கிறேன் நான். What is dimensional variables? Dimensional variables na physical quantities which possess dimensions and have variable values. We'll do with examples. When we talk about dimensional variables, it's going to be physical quantities like length, mass, time, idellame variables. Acceleration, velocity, are all dimensional variables. Yes, dimensional variables. Dimensionless variables abdina, they have no dimensions. For example, physical quantities that has no unit. Dimensionless variables are physical quantities that have no unit. For example, specific gravity. Specific gravity is a ratio
of the respective thing to something else. Refractive index. So although இது வந்து ஒரு physical quantity இருந்தாலும் அதுக்கு வந்து unit இல்லை. Unit இல்லாத physical quantity in terms of dimensions, we call them as dimensionless variables. The same concept applies for constant as well. Okay, for example, let's talk about dimensional constant. A constant that has unit, gravitational constant, Planck's constant, Coulomb's constant, the constant that we use in Coulomb. Okay, so these are all dimensional constant. A physical quantity, a constant used in a physical quantity which has unit. Otherwise, dimensionless na, a constant value that has no unit. For example, Euler's number, pi. Euler's number. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். This is Euler. Euler கிடையாது. This is Euler's number. Okay. So these are some of the classification of dimensional quantities. That is, we are classifying physical quantities based on the dimensions, the concept of dimensions. All right. Okay. Let's move on. Let's move towards principle of homogeneity. Okay. So what is the principle of homogeneity? The principle of homogeneity of dimensions states that the dimensions of all terms in a physical expression should be the same. This is the most important application of dimensional analysis. Let me give you an example. Let's take this equation of motion. V square is equal to u square plus 2as. Let's take this. Okay, break it down into dimensions. V square, u square, 2as. 2 is a constant, it's a dimensionless constant, we don't have to worry about it. V square, velocity square. So velocity is L t power minus 1, and if you square it, it's going to be L square t power minus 2. U square, L square t power minus 2 plus 2. A is L t power minus 2 into S, L. Each and every component has the same value, L square t power minus 2. L square t power minus 2. Hence, the principle of homogeneity of dimension states that the dimensions of all terms in a physical expression should be the same, and hence an equation is put in a certain way. ஒரு equation இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, because the dimensions are the same, and இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் எல்லா equationம் இருக்கு. You can take any equation that you have learnt until now, try doing the dimensional analysis, and then you will find out that this is the same case. Okay, you can do this with any equation. All right, so applications and limitations அப்படினு வந்து பார்த்தோம்னா, ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் கன்வர்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்க்கு கன்வர்ட் பண்றது without making any mistake, dimension analysis is very helpful. Then we talk about things like to check the dimensional correctness of a given physical equation. இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Then also to establish relations among various physical quantities, and there are few limitations as well. Okay, so let's do a short video on limitations and applications of dimensional analysis in the later time. So as of now, this is all for today. Thank you so much, and it was been one of the biggest lectures that I've ever taken. So comment section la mention பண்ணுங்க, what do you want more அப்படினா, do you want more of these one shot revisions of a chapter அப்படினா வந்து do let us know about it in the comment section below, and subscribe to the channel. Do not forget to subscribe to the channel, and thank you so much for being a part of this lecture. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு லெக்சர்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் thank you so much. கடா படிக்கணும். Okay, see you everyone. Bye bye.